ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. ஆண்டவரே, இன்று நாங்கள் பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே, பல்வேறு விதமான எண்ணங்களிலே, மனநிலைகளிலே இங்கு வந்திருந்தாலும், கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோட தெளிவாய் பேசுவீராக. எங்கள் மனதில் காணப்படுகிற எல்லா பயங்கள், எல்லா கேள்விகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அமைதியாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பேசுவீராக. பிரதர் ஹண்டரி கிடார ஹண்டரோடரோ போன்றோ ஹென்டரி விடர ஹண்டரி கிரே கடார ஹண்டரோடரோ போன்ற ரீடராவராக தீரவரோ டரவர திரண்டரீடர் எம்பிராக்கண்டுவரோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய தோல்விகள் மாறுகிற ஒரு நாளாய் இந்த நாள் இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. எங்களோட பேசுவீராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம இந்த வார்த்தையின் பரிமாணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம்ல. அது போன வாரம் மட்டும் நான் அது போன மீட்டிங்ல வந்து பேசல. நானு வேற ஒரு விஷயம் பேசினேன். உபத்திரவங்கள் அதை பத்தி பேசினேன். ஸோ இப்ப ஜஸ்ட் கோ பேக் டு தட். ஸோ வார்த்தையின் பரிமாணங்கள், அதுல நம்ம ஆளுகையின் வார்த்தை, த வேர்ட் ஆஃப் டொமினியன், அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். தொடர்ந்து அதான் பார்த்துட்டு இருக்கோம். வேர்ட் ஆஃப் டொமினியன், ஆளுகையின் வார்த்தை. ஸோ அந்த ஆளுகையின் வார்த்தைன்ற தீம் தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ண போறேன். ஓகே. அது போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம அதுக்குள்ள போலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 2 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே. சோ நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி என்ன பண்ணுங்க? பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த மெசேஜ் வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் பாருங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் வந்து முதல்ல வந்து பரிசுத்த ஆவி பொருந்தருளப்பட்ட பின்பு பேசப்பட்ட முதல் செய்தி தான். ஓகே. சோ இந்த மெசேஜ் நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பேதுரு பிரசங்கம் பண்ண இந்த செய்தியில பாத்தீங்கன்னா, சில முக்கியமான காரியங்களை நம்ம இதுல பார்க்க முடியும். அதாவது என்ன 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 இதாகுன்னா, இப்ப மனம் திரும்புதல் அப்படின்றதுக்கு வந்து இப்ப நாம அந்த வேர்டு மனம் திரும்பி அப்படின்னு வருது. மனம் திரும்புதலுக்கு வந்து இங்க என்ன கான்டெக்ஸ்ட்ல என்ன பேதுரு பேசியிருக்காருன்றதே பார்க்காம, மனம் திரும்புதலுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் குடுத்துட்டு இருக்கனாலதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நெறைய காரியங்கள். ஓகே. என்ன இவரு என்ன மனம் திரும்புதல் பத்தி பேசியிருக்காருங்க பேதுரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்ன்றாரு. சோ நிறைய பேருக்கு மனம் திரும்புதல்னோனே என்னதான் ஞாபகம் வருது உடனே? பாவ மன்னிப்பு. ஓகே. அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வருது. அதோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவோ பேசியிருக்காரு. அத பார்க்கணும்ல. இந்த இது இப்ப நான் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். இது வேற ஒரு சப்ஜெக்ட். இத பேசினா ரொம்ப லேட் ஆகும். பட் இருந்தாலும் இது ரொம்ப ஃபாசினேட்டிங்கா இருந்தது. இன்னைக்கு நான் இத மெடிடேட் பண்றது போது. அதனால அதுவும் நமக்கு பேசுறது கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அதனால இதுக்கு வந்தேன். இத நான் உங்களுக்கு சில காரியங்கள் காட்டிட்டு நான் தொடர்ந்து போறேன். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பல்வேறு பாஷைகளிலே ஒரு கூட்ட ஜனங்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ அத பார்த்துட்டு சில பேர் நினைக்கிறாங்க, இவங்கலாம் தண்ணி அடிச்சுட்டு போதையில பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு
நினைக்கிறாங்க. சில பேர் வந்து இது எப்படி முடியும்? ஏன்னா, ஒரு 2 லாங்குவேஜ் பேசினா பரவால்ல. இங்க இருக்கிற ஏறக்குறைய 10 லாங்குவேஜ் கிட்ட ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு. எப்படி இத்தன குரூப்பா இத்தன பேரா ஒரு இடத்துல வந்து கூடியிருப்பாங்க? எப்படி இது நடக்கும்? இது என்னமாயி முடியுமோ? அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் யோசிச்சுட்டு இந்த மாரி ஒரி பண்ணிட்டு இருக்காங்க. அ வொண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது, அதுக்கு பேதுரு பதில் குடுக்குறாரு. சரியா? இதுதான் முதல் பிரசங்கமாகவும் அமைகிறது. அது ஜீசஸ் பரமேறின பின்பு, ஆவி அருளப்பட்ட பின்பு பேசப்பட்ட முதல் செய்தி இதுதான். சோ இந்த செய்தியில இப்ப இது என்னன்னு விளக்கணும். இப்ப இன்னைக்கு வந்து இது மாரி ஒண்ணு நடக்குது. ஓகே. யோசித்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரத்து இருக்குன்றத காட்டுறதுக்கு தான் அத கேட்கிறேன். கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த மாரி ஒரு இடத்துல நடக்குது. அ எல்லாரும் அந்நிய பாஷையில ஒரு இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு 4 பேர் வந்து வந்து ஊர்க்காரங்க வந்து கேட்கறாங்க. என்னங்க அது? என்ன பேசுறாங்கன்னு. நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்கட்ட யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரு சர்ச்சே வச்சுக்கோங்க. உங்க சர்ச் இருக்கு. உங்க சர்ச்ல ஏதோ வண்டி அனாயிண்டிங் செஷன் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு எல்லாம் டங்ஸ்ல பேசி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா ஒரு குரூப் வர்றாங்க. வந்து என்னங்க இது? என்ன நடக்குதுன்னு கேட்கறாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து என்னன்னா, பொதுவா எல்லாரும் சொல்ற பதில் வந்து உலக மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவங்க அந்த வெந்தயகோஸ்தைக்காரங்க. அவங்க வந்து இந்த லோலோலோன்னு ஏதோ கத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அது அவங்க மந்திரம். அந்த லெவல் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ இந்த மாரி இந்த கிரவுட் வந்து இதுக்கு புதுசா இருக்கு. ஆனா இவங்க வந்து இங்க வந்து அந்த மாரி நடக்கல. அ இட்ஸ் நாட் பிளாபரிங் டங். இது வந்து ஒரு லாங்குவேஜே பேசுறாங்க. ஓகேயா? சோ இட் லைக் பயங்கரமான ஒரு எபிலிட்டி. சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி அங்க அங்க டிஸ்ப்ளேல இருக்கு. ஏன்னா ஒரு லாங்குவேஜே தெரியாத ஒருத்தன் வந்து ஒரு லாங்குவேஜ்ல மோடி பேசுற மாரி, தமிழ் பேசுற மாரி இல்ல. சூப்பரா பேசிட்டு இருக்கான். அ இவங்க எழுதி வச்சு ஹிந்தியிலேயே தமிழ்ல எழுதி வச்சு வாசிக்கிறாங்கல்ல, அந்த மாரி இல்ல. இது வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அந்தந்த லாங்குவேஜஸ. சோ எப்புட்றா இப்படி முடியும்? ஒரு குரூப்பால அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சோ அதுக்கு அப்படியே ஒண்ணு நடக்குதுன்னா, நீங்க என்ன ரிப்ளை குடுப்பீங்க? ஓகே. என்ன ஹவ் டு யூ எக்ஸ்ப்ளைன் திஸ்? ஆர் என்ன வேற ஒரு கான்டெக்ஸ்ட் சொல்றேன். ஒரு ஹீலிங் நடக்குது. ஹவ் டு யூ எக்ஸ்ப்ளைன் தட்? ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் நடக்குதுன்னு கேட்கறாங்க. எப்படிங்க இது? என்னங்க நடக்குதுன்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு பொதுவா ஒரு ஹீலிங் நடக்குது. இது வந்து ஒரு பெரிய சைன். ஏன்னா வேற லாங்குவேஜஸ் பேசுறாங்க. அதனால எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அது மாரி ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு வைங்களேன். நம்ம வந்து என்ன பிரசங்கம் பண்ணணும்? அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்லுவோம்? பொதுவா இன்னைக்கு ஒரு பிலீவர்ஸ் வந்து கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? அப்படி ஒரு ஒரு நான் பிலீவர் வந்து உங்கள கேட்கறாங்க. "என்ன எப்படிங்க இது நடந்துச்சு? இந்த மிரக்கிள் எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையினால் நடந்தது. ஓகே சொல்லுவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவோம்? அவருடைய அ நீங்க அவரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கும் இந்த மாரி செய்வார். இந்த மாரி நம்ம ஏதாவது சொல்லுவோம். சரியா? ஆனா பேதுரு வந்து அப்படி ஏதோ ஒரு 2 லைன்ல எதையோ பேசல. பேதுரு வந்து அங்க ஆன்ஸர் பண்ணும்போது, ரிப்ளை பண்ணும்போது, நேரா எங்க போயிட்டாரு? யோவேல கோட் பண்ணிட்டாரு. ஓகே. அப்பன்னா அ அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1 அதுல வந்து 3வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1, 3. அவர் பாடுபட்ட பின்பு பின்பு 40 நாள் 40 40 நாள் நாள் அளவும் அ, அ, 40 நாள் அளவும் ம், அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி ம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி ம். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே போதும். அவர்கள் 40 நாள் எத பேசியிருக்காரு? பேதுரு சும்மா பேசல இது. இந்த ஸ்பீச், இந்த மெசேஜ். கேட்டதுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த கொஹிரன்ட்டா இந்த ஆர்டர்ல இயேசு கிறிஸ்து உங்கள்ட்ட 40 நாள் பேசினாரான்னு தெரியாது. பட் பேசினது எடுத்து பேசியிருக்காரு. சோ 40 நாள் எத பத்தி பேசினாராம்? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசினார். 40 நாள். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசியிருந்தார். ஓகே. சோ இது பார்த்தீங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம்ன்ற வார்த்தையெல்லாம் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருப்பேன் இதெல்லாம். ஏன்னா இது ரொம்ப உள்ள போணும். என்னன்னா, இன்னைக்கு வந்து பவுலுக்கு வந்து யூத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ப பைபிள் புரிஞ்சிருந்தது. அதனால அவன் கண்ண குருடாக்க வேண்டியதாயிருச்சு. அந்த கண்ணு குருடானா தான் நல்ல கண்ணு தொறக்கும். நமக்கு வந்து அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெந்தேகோஸ்தே தமிழ் பெந்தேகோஸ்த் வாட்டெவர் ஏதோ ஒரு வச்சுக்கோங்க. அந்த ஒரு குருட்டாட்டத்துல உட்கார்ந்திருக்கோம். ஒரு விதமா சொல்லிக் குடுத்துட்டாங்க. அதுனா இந்த அர்த்தம் தான். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பைபிள் பவர்லெஸ் புக்கா இருக்கு. தேவனுடைய சில நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கீங்களா? ஊழியம் செய்றவங்க அடியேன் தேவனுடைய ராஜ்யத்திலே வேலை பார்க்கிறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல எங்கேயோ இடிக்குதுன்னு நமக்கு தோணணும். ஏன்னா எதுல வேலை பார்க்கிறேன்னு சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யத்துல. ஏன் தெரியுமா இப்படி இருக்கு? தேவனுடைய ராஜ்யம்ன்ற வேர்டுக்கு மீனிங்கும் புரியல, அர்த்தமும் தெரியல. அது வந்து அது என்ன ஏதோ என்னமோ ஒண்ணு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது தேவ ராஜ்யம் தேவ ராஜ்யத்துல ஐயா போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா இறந்துட்டாருன்னு அர்த்தம். அது ஒரு பரலோகம். அது அது அங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு.
அதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. நீங்க சொல்லலாம், "இல்ல பிரதர் நான்லாம் வந்து வேற டீச்சிங்லாம் இதெல்லாம் தெளிவாயிட்டேன். ரொம்ப நாளா நாங்க தெளிவா இருக்கோம்." இல்ல மேல லேயர் ஓரளவு இதா இருக்கு. கீழ உள்ளுக்குள்ள போக போக ஒண்ணும் இல்ல. புரியுதா? டீப்பரா போல எதுவுமே. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியதுன்னா எத பத்தி பேசினாரு? ஜீசஸ் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணது தான். என்ன பிரசங்கம் பண்ணிருந்தாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. மனம் திரும்புங்களே வந்து எத வச்சு சொல்றாரு? ராஜ்யத்தோட கனெக்ட் பண்ணி தான் சொல்றாரு. அததான் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு டீட்டெயிலுக்குள்ள போயிட்டேன். எனிவே இத முடிச்சுட்டே நமக்கு போவோம் அடுத்ததுக்கு. சோ, அ தேவ ராஜ்யத்தோட சம்பந்தப்பட்டது தான் மனம் திரும்புதல். ஓகே. சோ அப்ப இந்த ராஜ்யம் என்ன? அப்டின்னா, இன்னைக்கு ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவர் போட்டிருந்தாரு. ம். பவுல் சொல்லிட்டாரு ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டாரு தெளிவா. என்ன வார்ன் பண்ணாரு? இந்த நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் வேற சுவிசேஷ தூதனே வந்து சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா, வேற சுவிசேஷ தூதனே சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்றாங்கல்ல. அது ஓகே. பவுல் சொன்னதா நீங்க சொல்றீங்களா? அப்டின்னா அது கிடையாது. இவங்க ஒரு சுவிசேஷம் வச்சிருக்காங்க. அத சொல்லிட்டு இருக்காரு. அத சொல்லிட்டு அதுதான் கரெக்ட். இதுக்கு எதிரா பவுல் உங்க சுவிசேஷத்த கேட்டாருன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆயிருவாரு. ஏன்னா அவ்வளவு கேவலமா இருக்கு உங்க சுவிசேஷம். அது இல்ல. பவுல் பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்த முதல்ல கண்டுபிடிங்க. பைபிள்ல இருந்து. அதவே கண்டுபிடிக்காம சுவிசேஷத்துக்கு எதிரா புது சுவிசேஷம் இவன் கொண்டு வந்துட்டான், அவன் கொண்டு வந்துட்டான். ஆளாளுக்கு ஒவ்வொருத்தன் சுவிசேஷம் சொல்றான். எல்லாம் இருக்கட்டும். பவுல் சொன்னது எதுன்னு பாருங்க. இயேசு சொன்னது எதுன்னு பாருங்க. அத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் போடலாம்னு நினைச்சேன். சுவிசேஷம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் வந்து எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பேசக்கூடாது. ஃப்ரீயா விட்டுருன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் எதுவும் போடுறது இல்ல. சரி அவருக்கு ஜெபம் பண்ணுவோம். அவருக்கு புரியுமோ என்னமோ தெரியல. பார்ப்போம். ரைட். சோ இப்ப என்னன்னா, அ அ இந்த ராஜ்யம் இப்ப இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அன்மியூட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு பார்ப்போம். அன்மியூட் பண்ணி விட்டுருக்கேன். இப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னத்த அன்மியூட் சொன்னாரு? பண்ணிட்டேன். அன்மியூட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். நல்லது, ம். நல்லது. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொன்னார்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கான்டெக்ஸ்ட்ல அவர் சொன்னாரு? எத வச்சு அப்படி சொன்னாரு? திடீர்னு எதுக்கு அத வந்து பிரசங்கம் பண்ணணும்? யோவான் ஸ்நானகனும் அப்படி பேசினான். இயேசு அத ரொம்ப சீரியஸா பேசினாரு. மனம் திரும்புங்கள்னு யோவான் ஸ்நானன் ஆரம்பிச்சான். அவன் அதுக்கப்புறம் டீடைல்டா அதுக்குள்ள போல. அவன் வந்து கிரியைகள்ல இருந்து மனம் திரும்புறத பத்தி மெயினா பேசிட்டு இருக்கான். நீ வந்து அதுவும் ஏன்னா மோசே நியாயப்பிரமாணத்துக்கு எல்லாம் இருக்கிறான். அவன் கடைசி ஆள் அதுல. அவன் அத பத்தி பேசினான். ஓகே. ஆனா ஜீசஸ் வந்து அத வந்து ராஜ்யத்தோட தொடர்புபடுத்தியே ஃபுல்லா பேசினார். ஏன் அப்படி பேசினார்? அண்ட் அவர் ராஜ்யம்னு எத வச்சு சொன்னாரு? எங்க இருந்து பேசிட்டு இருக்காரு? என்ன கான்டெக்ஸ்ட் இது? ஆ, ஏன்னா நீங்க அதுக்கு சொன்னீங்க. வேற ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது நமக்கு. சொல்லிக் குடுத்துருக்காங்க. இயேசு திரும்ப வரப்போறாரு. அதுதான் ராஜ்யம்னு சொல்லிக் அதான் குடுத்துருக்காங்க. ராஜு. நான் கேட்கிறது இயேசு எத பிரசங்கம் பண்ணாரு? ஆ, அவர் நீ திரும்ப வரேன்றத அவர் சொல்லிட்டு இருந்தாரா உட்கார்ந்து? from what you have taught and what I understand is what Daniel saw as வாட் a ஐ small ஹேவ் டாட்லாம் விட்டுருங்க. வாட் ஐ ஹேவ் டாட்லாம் விட்டுருங்க. what the word நானே ஏதாவது பைபிள் இருக்கிறத மாத்தி சொன்னா கேட்க கூடாது நீங்க. நான் பைபிள்ல சரி இருந்து சரி சொல்றேன்னு கேக்குறேன். சரி சரி பைபிள்ல ஐ மீன் டேனியல்ல அந்த குட்டியா ஒரு ஆ, இது வந்து பூமி எங்கும் அது நிரப்பும் அப்படின்னு ஆ. சொல்றது வந்து அந்த கிங்டம்னாவே இட் இஸ் அ ரூலர்ஷிப். So for me, it means that more and more under the rulership of God's இது அதுதான் that's what I believe now. ஓகே. வேற பிரதர் எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா ஆ. பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, பாவமில்லாத ஒரு ராஜ்யம் இருக்குது, இப்ப வாழ்க்கை இருக்குது. அப்படி பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுதான் ஒரு இப்ப மனம் நீங்க இப்படி திரும்புதல். சொல்றீங்கல்ல. இப்ப வந்து பாவ மன்னிப்புன்றது அங்க ராஜ்யத்துல வருது. நான் இல்லன்னு சொல்லல. இங்க கூட படிச்சோம். இப்ப பாவமில்லாத ராஜ்யம் அப்படின்ற வேர்ட்லாம் நீங்க எப்படி எடுத்தீங்க? எங்க இருந்து எடுத்தீங்க? அதாவது அந்த விதமான எக்ஸ்பிளனேஷன். தட் இஸ் நாட் ராங். நீங்க சொல்றது தப்பு கிடையாது. பட் வாட் ஐ அம் ஆஸ்கிங் இஸ் இந்த டெஃபினிஷன் இது என்னைக்குமே வந்து மெயின் டெஃபினிஷன் இருக்கு. அப்புறம் அதுல சப்டிவிஷன்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. நம்ம சப்டிவிஷன் நீங்க சொல்றீங்க. பாவம் இல்லாத ராஜ்யம் தான் அது. தேவ ராஜ்யம்னா அதுல எப்படி பாவம் இருக்கும்? இருக்காது. பட் இந்த மீனிங் எப்படி போச்சு? இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல நிறைய இருக்குது. ஆக்சுவலி தேவ ராஜ்யம்னா கிறிஸ்துவின் வந்தாவே கிறிஸ்துவனுடைய ராஜ்யம். கிறிஸ்துவனுடைய அதாவது இப்ப பூமியில ஒரு ராஜ்யம் இருக்கிற மாதிரி கிறிஸ்துவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குது. நீ வந்து அந்த பூமியின் ராஜ்யத்தை பத்தி டோன்ட் பாதர். நீ என்னுடைய ராஜ்யத்துல என்ன சேரணுங்கிறதுதான் கிறிஸ்துவனை வருகிறதே அதனோட காரணம் தான். இழந்த அது ஆளுமையை திரும்ப பெறுறதா தேவனுடைய ராஜ்யம். தேவ ராஜ்யம்.
ஓகே. அதுக்கப்புறம் வேற டீப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அதாவது சாத்தானுடைய ரைட்ஸ் இல்ல, பவர் இல்லாத ஒரு இடம், ஒரு 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 சீசன், ஒரு ஏஜிங், அப்படி அந்த ஏஜுக்குள்ள போறோம். அத வந்து அவருடைய தேவனுடைய ராஜ்யம் வருதுன்னு சொல்றாரு. ஜெயிக்க போறதுனால, சிலுவையில ஜெயிக்க போறதுனால அவனுக்கு இனிமே அதிகாரம், ரைட்ஸ் கிடையாது, பவர் கிடையாது. அத வந்து மீன் பண்ற மாதிரி இப்போ ஒரு புரிதலுக்குள்ள நாங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றோம். ஓகே ஓகே ஓகே. சரி. பிரதர், அதாவது கிங்டம் ஆஃப் காட் 1 minute. 1 minute. No, 1 my minute. understanding is, Brother, hello, please. 1 my minute. understanding is இழந்த ஆளுமையை, இழந்த அந்த பவரை திரும்ப பெறுறதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஓகே. பிரதர்ஸ், யாரும் பேசுற முந்தி ஒரே ஒரு சின்ன இது, நீங்க யார் பேசுறீங்களோ நீங்க அவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. மத்தவங்களாம் தயவுசெய்து மியூட்லயே இருங்க. when you want to speak please unmute it. நீங்க பாட்டுக்கு அன்மியூட் பண்ணி வேற சத்தம்லாம் வருது, இது ரெக்கார்டிங்ல போகுது. thank you very much. ஓகே. See, வேற யாரும் சொல்றீங்களா? கண்ணன் brother சொல்ல. கண்ணன் brother சொல்லுங்க. அதாவது கிங்டம் ஆஃப் காட்னா ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் வந்து பேப்டைசம் எடுத்த பிறகு டைரக்டா வந்து அவர் வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலா வந்து அவருடைய ஃபுல் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டோட ஆபரேஷன் தான். அவர் கிங்டம் ஆஃப் காட்னு எதை சொல்றாருன்னா டர்ன் இன்டு தி ஸ்பிரிட்டுக்கு, ஃபிளஷ்லி லைஃபை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வாங்கன்றது தான் கிங்டம் ஆஃப் காட்ன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரதர். ஓகே ஓகே. சரி. வேற யாராவது சொல்லணுமா? சொல்லுங்க. சரி. ஐ திங்க் வேற யாரும் சொல்றது இல்லை நினைக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ என்னன்னா, ஓகே, இதுல நீங்க சொன்னதுல ஒரு 2 3 பேர் சொன்னது ஓரளவு இட்ஸ் கமிங் வெரி க்ளோஸ். பட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவராஜ்யம் பேசினது உங்க டாக்டர் தனுஜா சொன்ன மாதிரி டெஃபினட்டா அவர் வந்து he was quoting டேனியல் தான். ஓகேயா? ஏன் அப்படின்னா, டேனியல் வந்து அந்த தேவனுடைய, அதாவது மேசியாவின் ஆளுகை, மேசியாவின் ராஜ்யம்ன்றது வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நிறைய வந்திருக்கு. எபிரேயர் 1ல சொன்ன மாதிரி திருவலம் பட்டினவர் பங்கு பங்காகவும் வகை வகையாகும் அப்படின்ற மாதிரி அங்கங்க நிறைய பேர் வந்து அதை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. இப்ப ஏசாயெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்காரு. ஆனா அதோட பீக் வந்து பிணக்கல் வந்து டேனியல் தான். ஏன் டேனியல் தான் பிணக்கல் அப்படின்னா, டேனியல் வந்து அவன் பேசுறது வந்து ஏதோ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து எருசலேம்லயும் யூதேயாவிலேயும் இருந்தவங்க, சமாரியா அந்த ரீஜன்ல இருந்தவங்க. சோ அவங்க வந்து தாவீதின் சிங்காசனம், தாவீதின் ஆளுகைன்னு சொல்றப்ப எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு இஸ்ரவேலுக்கு மேசியா அந்த கான்டெக்ட்ல மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. ஆனா தானியேல் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஈவன் எசேக்கியேல் இஸ் டிஃபரெண்ட் பிகாஸ் எசேக்கியேல் ஆல்சோ வாஸ் இன் பாபிலோன்ல இருந்தாரு. ஆனா தானியேல் வந்து பாபிலோன்ல இருந்தாலும் he was serving another king and வெறும் இப்ப எசேக்கியேல் மாதிரி இல்ல, இவன் வந்து பேலஸ்ல இருந்தான் தானியேல். அது மட்டும் இல்ல, அந்த கிங் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 100 நாடுகளுக்கு மேல ஆண்டு கொண்டிருந்த ஒரு கிங், ஒரு சூப்பர் பவர் அது பாபிலோன். ஓகே, சோ பாபிலோனியன் எம்பையர். அதுக்கு முன்னாடி அசீரியன்ஸ் இருந்தாங்க. ஆனா அசீரியன்ஸோட பாபிலோனியன்ஸ் வந்து ஒரு படி மேல போயிட்டாங்க. மேல போய் வந்து அதுவும் பாபிலோனியன் கிங்டம்ல தான் ஒன்னு ஸ்டார்ட் ஆச்சு. அது என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அசீரியன்ஸ்லாம் வந்து சும்மா அடுத்தவனை அடிச்சு நொறுக்கிறது. சீரியா அதுக்கு முன்னாடி பவர்ஃபுல்லா இருந்தது. ஸோ அடுத்தவன் அடிச்சு நொறுக்கிறது அதோட நிறுத்திட்டாங்க. ஓகே, ஏறக்குறைய டேவிடோட கிங்டம் மாதிரி இருந்தது சீரியன் கிங்டம்லாம். அவனை எனிமே டிஃபீட் பண்ணா அவன் ஏரியாவை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். பாபிலோன்ல இருந்து வேற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது என்னன்னா, மற்றவங்களே இந்த கல்ச்சருக்குள்ள கொண்டு வர்றது, அந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்க. ஒரே கலாச்சாரம், ஒரே அங்க இருந்தா வருது எல்லாம், ஒரே மொழி, ஒரே இது எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏக் தேஷ் ஏக் இதுன்னு, அது எல்லாம் அங்க இருந்தா வருது. அங்கதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. பாபிலோன் தான் அது ஸ்டார்ட் ஆனது. எல்லாம் ஒன்னா நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் அ குளோபல் எம்பையர், நிறைய நாடுகளை ஆண்டு கொண்டு இருந்தது. சோ தானியேல் அங்க இருக்கும் போது இந்த விளக்கத்தை கொடுக்குறான். சோ அப்ப தானியேலோட தீர்க்க தரிசனம் வந்து மற்றவங்கள இருந்து எப்படி வேறுபட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் வந்து வெறும் ஒரு ஜுடைக் கிங், அதாவது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்க அந்த மாதிரி இல்லாம, தேவ ராஜ்யம்ன்றது இட்ஸ் அபௌட் தி ஹோல் வேர்ல்ட் அப்படின்றது தானியேல் தான் முதல்ல கொண்டு வரும். ரொம்ப டீடைல்டா தொடர்ந்து தானியேலோட தீர்க்க தரிசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த தீம் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அவன் வந்து இஸ்ரேல் பத்தியே பேசல, சுத்தி முத்தி இருக்கிற நிறைய கிங்டம்ஸ் பத்தி பேசுறான். தென் திசை ராஜா, வட திசை ராஜா அப்படின்லாம் வரும். இந்த மாதிரி நிறைய வந்து வரும். ஓகே, சோ Daniel was the first prophet to talk about the global kingdom of God, not just a local kingdom but a global kingdom. ஏன் அது சிக்னிஃபிகன்ட் அப்படின்னா, இப்ப நீங்க மற்றவங்க சொன்ன ஆன்சர்ஸும் ஓரளவு அதோட கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து ஆதியில இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கல, ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினான். தாவீதோட சங்கீதங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு தேசத்துக்கு ராஜாவா இருந்தாலும், ஒரு பல
பல மாகாணங்களை ஆண்டு கொண்டிருந்தாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்திருக்கான் அநேக காரியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சங்கீதம் 24:1 என்ன சொல்றான்? பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஓகே. சோ பூமியே வந்து இந்த ராஜ்யம் அப்படின்றத வந்து ஆஹ், பூமியே வந்து இந்த ரேவராஜ்யம் சொல்லும்போது ஆளுகைன்னு சொல்லும்போது பூமியே வந்து இருக்கு அப்படின்றத தானியேல் பேசினா. சோ தானியேல் தான் அந்த ராஜ்யம் 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 பேசிட்டே இருந்தது. ஒரு ராஜ்யத்தை தேவன் எழும்ப பண்ணுவார் அப்படின்னு சொன்னான் தானியேல். அந்த தானியேல் 2 விளக்கத்துல அதனாலதான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ டேனியல் சொன்னான்ல, ஜீசஸ் சொன்னது வந்து என்னன்னா, டேனியல் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தான்ல, கிங்டம் கிங்டம் கிங்டம்னு, அது இதுதான் இப்பொழுது வந்துருச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்றதான் பேசிட்டு இருக்காரு. மேசியா நான் தான், இதுதான் என்னுடைய ராஜ்யம், என் ராஜ்யம் இப்ப துவங்குது. அதாவது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம ஆக்கக்கூடிய அந்த ராஜ்யம் இருக்கு, அதனுடைய துவக்கம் இது. சோ அந்த காலம் ஆரம்பமாகி விட்டது, மனம் திரும்பி இந்த ராஜ்யத்துக்கு ரெடி ஆகுங்கள், இதுக்குள்ள சேர்றதுக்கான வழியை பாருங்க, இதுக்குள்ள எப்படி போகன்னு நான் சொல்றேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த யாருமே இப்படி சொன்னது கிடையாது. மோசே நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. சோ அதனால நீங்க மோசையை நம்பிட்டு இருந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்ப வந்து ராஜ்யம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, இதுக்கு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் இங்கதான் இருக்குது. இப்ப ஆபிரகாம் காலத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோட உடன்படிக்கை தான் இருக்காங்க. ஆனா மோசே வரும்போது சில அப்கிரேட்ஸ் வரலையா, சில சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் செய்யணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்தது. ஓகேயா? அதே மாதிரி இப்ப இயேசு கிறிஸ்து, அதான் மோசே சொன்னது, என்னை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். இப்ப அடுத்து வந்து இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சோ இவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறார். அந்த மாற்றங்கள் சேஞ்ச் தான் மனம் திரும்புதல் என்ற வார்த்தை. சேஞ்சஸ் ஆர் கம்மிங், கெட் ரெடி. சோ அவன் ஞானஸ்நானம் எடுக்கும் போது அவன் என்ன இதுக்குள்ள வர்றான்னா, ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் மை திங்கிங், சேஞ்ச் மை அண்டர்ஸ்டாண்டிங். பேசிக்கலி ஐ எம் வில்லிங் டு லேர்ன் a lot. இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதான் இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்த மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், லேர்ன் ஆஃப் மீ, என்கிட்ட லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, நீங்கள் அறிய வேண்டியது அதிகம். சோ அந்த மனம் திரும்புதல் அப்படின்றதே நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னா, நம்மள வந்து நமக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு. ஓகே. சோ இது எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் அப்படின்னா, இப்ப அந்த ஒரு வசனத்தை எடுத்து மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு அப்படின்னு அதோட முடிச்சிடக்கூடாது. அதுதான் சொன்னேன். சோ பேதுரு எங்க இருந்து பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேதுரு எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, பேதுரு ஃபர்ஸ்ட் யோவேல் ஆரம்பிக்கும். யோவேல் 2ல சொல்லப்பட்டது இங்க நடக்குது அப்படின்னு ஆரம்பிக்குது. சரியா? சோ யோவேலை பத்தி கொஞ்சம் பேசுறாரு. யோவேல ஃபுல்லா சொல்லிட்டு அடுத்து தாவீத கோட் பண்றாரு. வெறும்னா தாவீத கோட் பண்ணல, தாவீது என்னன்னு கோட் பண்றாரு, உன் சந்ததியில வந்து மேசியாவை எழும்ப பண்ணுவேன், கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தாவீது கர்த்தர் வாக்கு பண்ணியிருந்தார் என்று சொல்லுகிறார். தாவீதையும் கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி இருக்கிறத கனெக்ட் பண்ணி, அதுவும் கிறிஸ்து வந்து ஆளுகை செய்கிறவர், கிறிஸ்துவனாலே ஆளுகை செய்கிறவர், ராஜா. அதனாலதான் தாவீது ராஜாவை எடுத்து தாவீதோட சந்ததியில வந்தாருன்றத வந்து இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேதுரு பிரசங்கம் பண்றாரு இந்த குரூப்புக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் யோவேல வச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்த்த சூப்பர் எபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவி அருளப்பட்டதுனால இவங்க வந்து இவங்களுடைய திறன் வந்து வேற லெவலுக்கு போயிடுச்சு. நேத்து வரைக்கும் இவனுக்கு வந்து மோடி தமிழ் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருந்தான், ஆனா இன்னைக்கு பாரு திருவள்ளுவர் மாதிரி பேசுறான். ஏன்னா ஆவி வந்துருச்சு. இந்த எபிலிட்டி பாருங்க, அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஏன்னா வந்து ஸ்பிரிட்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிட்னா வந்து அந்நிய பாஷையில பேசி எங்கிட்ட போய் சுத்திட்டு இருக்கிறது இல்ல. அது மட்டும் இல்ல, அந்நிய பாஷை பேசுறது நல்லதுதான், ஆனா அதோட நிக்கிறது கிடையாது. ஸ்பிரிட் அப்படின்னா வந்து இட்ஸ் a ஸ்பிரிட் மேன், எபிலிட்டி. ஓகே, நிறைய பேரை பத்தி பாக்குறோம்ல, பெசலேயல், அவன் மேல ஆவி வந்தது, என்ன பண்ணா, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமா. முன்னாடி ஒண்ணுமே தெரியாது, ஆனா இப்ப பயங்கரமா வேலை பார்க்க ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி வந்து யூ ரிசீவிங் டவுன்லோட்ஸ், ஓகே, ஃப்ரம் தி unseen. பிரதர் மாதரசன், கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஜேம்ஸ், சொல்லுங்க ஜேம்ஸ். God is going to give you some kind of downloads. ஓகே, ஒரு entirely new domain பத்தி ஆண்டவர் உங்களுக்கு டீச் பண்ண போறாரு. It's entirely new. ஆமென். It's kind of like ஒரு breakthrough technical learning மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? ஆமென். நீங்க வந்து அத ஒரு கண்டென்ட் மாதிரி நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. அத அந்த கண்டென்ட் வந்து இதுஸோ இட் வில் பி, அது நீங்க யூடியூப்ல கொஞ்சம் இது மாதிரி ஷேர் பண்ணுவீங்க.
கொஞ்சம் அந்த அதாவது ஒரு ட்ரெய்லர் மாதிரி அதை ஷேர் பண்ணிட்டு பீப்புள் வாண்ட்ஸ் டு லேர்ன் பண்ணணும்னா நீங்க அது பெய்ட் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது பே பண்ணி அவங்க இன்னும் லேர்ன் பண்றவங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ சம்திங் லைக் தட் காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ. So it is 100% going to come out of divine downloads. God is going to teach you. இதுக்கு வந்து கீ என்னன்னா ஸ்பெண்டிங் டைம் வித் பைபிள் வேர்ட். நீங்க படிக்க 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 வந்து உங்களுக்கு அது தெரியாது. நீங்க வந்து ஆல்ரெடி I'll tell you what's happening to you. நீங்க நிறைய படிக்கிறீங்க, ரொம்ப நேரம் படிக்கிறீங்க ஆல்ரெடி. நீங்க படிக்கிற காரியங்கள் வந்து உங்க ஸ்பிரிட்டை ஸ்டர் பண்ணி எழுப்பிட்டு இருக்கு, அது உங்களுக்கு தெரியல. இன் 6 months டைம் யூ வில் ஸ்டார்ட் சீயிங் லாட் ஆஃப் விண்ட்ஃபால்ஸ். ரொம்ப உங்களுக்கு என்ன சொல்ற ஒரு டவுன் த ஸ்லோப் மாதிரி ஆயிரும். அவ்வளவு ஈஸியா இருக்க மாதிரி ஆயிரும் ஃபினான்ஷியலி அண்ட் பிகாஸ் ஆஃப் த ரிசோர்சஸ் யூ ஆர் கோயிங் டு ஹேவ். ஆமென். ஸோ இப்போ நீங்க பண்றது அது பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 Kings 3:17 வந்து வரும்ல, இந்த பள்ளத்தாக்கையும் வாய்க்காலை வெட்டுங்க, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் அப்படின்றது. ஆமென். அந்த மாதிரி வந்து வாட் எவர் யூர் ரீடிங் நவ் வேர்டு நீங்க படிக்கிறதுனா யுவர் மைண்ட் மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட், யூ மே ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிளிக்ட் இன் யுவர் ஓன் மைண்ட், பட் யுவர் ஸ்பிரிட் இஸ் டிகிங் ட்ரென்ச்சஸ், மேக்கிங் ரூம் ஃபார் த ரிசோர்சஸ் டு கம், ஃபார் ரெவலேஷன் டு கம். ரெவலேஷன் நான் சொல்லும் போது ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பிப்ளிக்கல் ரெவலேஷன் பற்றி சொல்லல, டெக்னிக்கல் ரெவலேஷன்ஸ், விஸ்டம் யூ கோயிங் டு ரிசீவ். ஓகே, ஸோ உங்களுக்கு அதை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்காக எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். அதாவது ஸ்பிரிட்ல வந்து காரியங்கள் நடக்கும் போதே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யோசிக்கவே முடியாதது யோசிச்சுலாம் நீங்க அதை பிளான் பண்ணிலாம் செஞ்சதாலும் நீங்க சொல்லுவீங்க இப்படிலாம் செஞ்சிருக்க முடியாது, அப்படி செஞ்சேன். அந்த மாதிரி சில காரியங்கள் at the right place at the right time God will put you and he will give you the right push so that you don't go forward or backwards extra. Exactly, God will place you at the right place at the right time. அதாவது நிறைய காரியங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட் பிளேஸ் ரைட் டைம் இல்லாதனால தான் you lost a lot of things. But this is season God is going to exactly position you at the right place at the right time because you are allowing the word to discipline your mind and your system. So you will be able to hear God in a better way. Amen. Amen. Thank you, James. Thank you so much, James. Okay, so okay, where was I? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? We received downloads. Yeah, I said that. அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் எதுக்காக சொல்லணும்? Daniel and kingdom. இல்ல, அந்த எசேக்கியேல் கூட முடிச்சீங்க கரெக்ட்டா? இல்ல எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு. டேவிட் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, டேவிட் பத்தி சொல்லுங்க. ஓகே ரைட். சோ ஓகே, பீட்டர் இங்க பிரீச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோயலை கோட் பண்றாரு. கோட் பண்ணி இது வந்து அந்த எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம். ஏன்னா இவங்க லாங்குவேஜ் வந்து முன்ன பின்ன லாங்குவேஜே தெரியாது, எப்படி இப்படி பேசுறான் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி விஸ்டம்ல இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நேச்சுரலி நாட் பாசிபிள். இது சூப்பர் நேச்சுரல், 100% சூப்பர் நேச்சுரல். ஏன்னா முன்பின்னே இவனுக்கு எதுவுமே தெரியாது, அந்த லாங்குவேஜே தெரியாது. அந்த லாங்குவேஜ்ல அதுவும் அவ்வளவு டீடைல்டா பேசிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அது எப்படி பாசிபிள்? இட் வந்து ஒன்லி பாசிபிள் பை த ஸ்பிரிட். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும், டைம் இருந்தா அதையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஓகே, ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்க, சில சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கீங்க. அது வந்து எப்படி வெளியே வரணும்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்க மைண்டை வந்து யோசிச்சா தலைவலிக்குது, அந்த அளவு யோசிச்சுட்டீங்க. இதுக்கு மேல யோசிக்கவே முடியாது, அப்படி சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. பட் ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். நாட் பை மைட் நார் பை பவர் பட் பை மை ஸ்பிரிட் சேஸ் தி லார்ட். ஆவியினாலே ஆகும், ஆவியினாலே ஆகும். சில பேருக்கு சில புதிய அனுபவங்களா இருக்கும், சிலதெல்லாம் நடக்கிறதெல்லாம். எப்படி இதெல்லாம் நடக்குது நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய ஆவி உங்களுக்காய் கிரியை செய்கிறதை பார்ப்பீங்க. ஓகே, சோ அததான் பேதுரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பண்ணிட்டு அதோட நிறுத்திருக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். அதோட நிறுத்திருக்கலாம். புரிஞ்சிருச்சா இப்ப கிளம்புங்க எல்லாரும்? இல்ல, ஏன்னா இது ஓகே, ஏன் இது நடக்குது? ஏன் இந்த ஸ்பிரிட் இஸ் பீங் போர்ட் அவுட்? ஏன் ஸ்பிரிட் இஸ் பீங் போர்ட் அவுட்னா கிரைஸ்ட் ஹஸ் கம். கிறிஸ்து வந்துட்டாரு. பிராமிஸ்டு ராஜா அவரை பத்தி போட்டீங்களா, அவர் வந்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இயேசு வந்து ராஜாவாய் வந்தார். இப்ப நம்ம ராஜ்யம் அதிகாரம் ஆளுக்கு தானே பேசிட்டு இருக்கோம். சோ இயேசு வந்து ராஜாவாய் வந்தார். அப்ப பிலாத்து கேட்கிறான், ஏன் கூட உங்களுக்கு போட்டியா அப்படின்னு. நேரடியா கேட்கல, மறைமுகமா சொல்றேன். ஏன்னா நீ ராஜாவா அப்படின்னு கேட்கறான்ல, அப்போது கேட்கறான், ஆர் யூ ஃபைட்டிங் வித் மீ அப்படின்னா அவர் சொல்றாரு, நோ. ஏரோது போய் எவ்வளவு கேள்வி கேட்டான், பதிலே சொல்லல. ஐ எம் நாட் ஃபைட்டிங் வித் யூ ஆல்சோ. ஸோ இவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, பிலாத்தை வந்து ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணலனாலே அவர் எதுக்கு போய் சீசரை சேலஞ்ச் பண்ண போறாரு? ஏன்னா பிலாத் வந்து சீசரோட
ரெப்ரஸன்டேட்டிவ்ல. ஸோ சீசர் ராயனையும் பண்ணல, பிலாத்துவையும் சேலஞ்ச் பண்ணல. ராஜான்னு சொல்றீங்க, யாரை சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தான் சொல்றாரு, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல அப்படின்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ராஜான்றாரு, கடைசியில இவர் ராஜ்யம் உலகத்துக்கு உரியது இல்லைன்றாரு. இவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னு அவங்க நல்லா ஃபுல்லா குழப்பத்துல இருக்காங்க. அப்ப அவர் யாரதான் இவர் சேலஞ்ச் பண்ணாரு, யார அவர் சேலஞ்ச் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாரையுமே சேலஞ்ச் பண்ணல, பிசாச கூட பண்ணல. அப்படி பைபிள் எங்கேயும் போடல பிசாச போய் இயேசு சேலஞ்ச் பண்ணாருன்னு. அவருக்கு டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான். டார்கெட் என்னன்னா, he was looking at the supreme seat of the earth. அப்போதைக்கு எர்த்ல இருக்கிற சுப்ரீம் சீட் அது. அப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கும் அதுதான். சுப்ரீம் சீட் ஆஃப் பவர் எது எர்த்ல? பூமியிலேயே மிக வலிமையுள்ள சிங்காசனம் எது அப்படின்னா, வலிமையுள்ள சக்தி எது? எல்லாரையும் ஆளுகிற சக்தி எது? அதுக்கு எதிராக தான் அவர் சவால் விட்டார். அதை காலி பண்ண தான் வந்தார். அது என்னது அப்படின்னா, ரோமர் 5 வாசிக்கிறோம், மரணம். மரணம் எல்லாரையும் ஆண்டு கொண்டது. டெத் reigned as a king அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல வருது இங்கிலீஷ்ல. பட் அதுதான் ஆப்ட் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா வந்து தமிழ்ல எப்படி வருது, மரணம் ஆண்டு கொண்டிருக்க, டெத் வாஸ் ரெய்னிங் அப்படின்னு. ஆனா ஆஸ் அ கிங்னு தமிழ்ல வரல. பட் ஆனா பேசிக்கலி ஆடம் ஆண்டவர் ஆளுகை பண்ண சொன்னா எது ஆளுகை பண்ணிட்டு இருக்கு? மரணம் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆளுகை செய்ய சொன்னது யார? ஆதாம. ஆளுகை செய்யறது எது? மரணம். பிசாசு பிரச்சனையே இல்லைங்க, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நிறைய பேர் வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா அது RSS அப்படி சொல்லுவாங்க. RSS வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எங்க இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப எங்கேயாவது பேரணி நடத்துவாங்க, இங்க ஏதாவது நம்ம கவர்மெண்ட் தடை பண்ணுவோம், அந்த மாதிரி ஏதாவது நியூஸ்ல வருமே தவிர, மற்றபடி உங்களுக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அவங்க எங்கேயோ உப்பாயிர்கள் வெளிச்சமாயிர்கள் இயேசு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் ஏறக்குறைய அவங்க வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியாது. ஓகே. ஆனா வந்து அவங்க வந்து இப்ப நீங்க பிஜேபியில இருக்க நிறைய முன்னணியில இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா RSSல இருந்து வந்தவங்க தான். அங்கதான் அவங்க ட்ரெயின் ஆகி இதாகி பேசிக் இதுல இருந்து மோடியே பெரிய RSS ஒரு பிரச்சாரக்கு தான் அவரு. அங்க இருந்தா அப்படி வந்தது. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா பிஜேபியில வந்த பிறகுதான் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தெரியவே தெரியும். ஆனா அவங்க இங்க இருந்து வந்திருப்பாங்க. இந்த RSS வில் கண்ட்ரோல் பிஜேபி அப்படிதான் வந்து இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரிதான் பாருங்க, பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவன் மறைமுகமா தான் இருக்க விரும்புறான். அவன் வெளியே வர விரும்புறதே இல்லை. அவன் வந்து அவனுடைய ஏஜென்ட்ஸை வச்சுதான் ஆளுகை செய்யறான். அந்த ஏஜென்ட் தான் மரணம். சரியா? சோ அப்ப பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அடுத்து எங்க போறாருன்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஜோயல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த நடந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. சோ இப்ப ஏன் ஆவி அருளப்பட்டது, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்பொழுது மரணத்தை இயேசு உத்தரித்து விட்டார் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 2 அந்த அதே லைன் வருது, மரணத்தை உத்தரித்தார் இயேசுன்னு. ஆனா இங்க வந்து அதான் சொல்ல வர. தாவீது தீர்க்க தரிசனமா சொல்லியிருந்தான் முன்னாடியே. என்ன சொல்லியிருந்தான்? உங்களுடைய பரிசுத்தமான அழிவை என் ஆத்மாவை பாதாளத்தை விடீர். தாவீது சொன்ன லைன்ஸ் தான் பாருங்க, என் மாம்சமும் நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லியிருக்கான். மாம்சமும், மை ஃபிளஷ் ஆல்சோ வில் ரிமைன் இன் ஹோப். ஏன் அப்படின்னா, உங்களுடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீர். என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தை விடீர், உங்களுடைய பரிசுத்தமான அழிவை காண விட்டீர். அப்ப இயேசு மரணத்தை ஜெயிக்கும்படி வந்து விட்டார். அப்படின்னா அந்த ராஜ்யத்தை பத்தி சொல்றாரு. இது ஏன்னா தாவீது ராஜா அப்படின்னு வரும்போது கிறிஸ்து எல்லாம் வந்தா ராஜ்யம் வந்துருதாங்க. ஆனா இது எப்படிப்பட்ட ராஜ்யம்னா, ஏதோ ஒரு மனுஷனை மேற்கொள்கிற ராஜ்யம் இல்ல. இந்த உலகத்துல மனுஷர்கள் இருக்கிறாங்க, நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய இப்ப கவர்மெண்ட் இருக்கு, பேங்கிங் செக்டர் இருக்கு, ஃபைனான்ஸ் செக்டர், ஹெல்த் செக்டர், அந்த மாதிரி செக்டர்ஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்படி எல்லாம் நிறைய அது குட்டி குட்டி அங்கங்க ஒரு இடத்துல ஆளுகை செய்து கொண்டு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா துறைத்தனங்களுக்கெல்லாம் துறைத்தனம், இது எல்லாத்தையுமே ஆளுகை செய்கிற ஒன்று இருக்கு, அது மரணம். அவர் மரணத்துக்கு தான் சவால் விட்டாரு, மரணத்தை தான் முடிக்கிறார். அப்ப இந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால், மரணத்தை மேற்கொள்கிற ராஜ்யம். அப்ப பைபிள்ல எங்கெல்லாம் வந்து அழிவு இல்லை அப்படிலாம் வருதோ, அதுனா மரணத்தை மேற்கொள்றதை பத்தி தான் பைபிள் பேசுகிறது. இந்த சுவிசேஷம் நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஒருத்தர் சொன்னாரு சுவிசேஷம்னா இந்த சுவிசேஷம் என்ன சுவிசேஷம்? மரணத்தை மேற்கொள்ளுகிற சுவிசேஷம். அப்பனா ஏன் பிரதர் இவரெல்லாம் இறந்தாரு, அவரெல்லாம் இறந்தாரு, ஏன் இப்படி சாவு இருக்கு, இறந்துருவா அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இன்னும் வந்து யாரும் இதை சீரியஸா எடுக்கல. ஓகே, நானு காலைல இருந்து எனக்கு ஜோம் பண்ணும்போது ஒரு காரியம் வந்துட்டு இருந்தது. யோசியா ராஜா பத்தி அந்த மறுபடியும் அந்த ரிமைண்டர் வந்துட்டே இருந்தது.
யோசியா ராஜா காலத்துல ஒண்ணு நடக்குது. அவன் வந்து ரொம்ப நாள் அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவனுங்க. இவன் வந்து தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி பிறந்தவன். அதனால இவன் ஒழுங்கா பிறந்துட்டான். இவன் வந்து தேசத்தை வந்து கொஞ்சம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கெல்லாம் பூட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்காங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க எவ்வளவு என்ன கேடித்தனம் பண்ணிருக்காங்க பாருங்க. சோ அப்படி இருக்காங்க. சோ இவன் வந்து அந்த ஆலயத்தெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் புக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். என்ன புக்குன்னா மோசேயின் புஸ்தகம். அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதை படிக்கிறான். படிச்சுட்டு பார்த்தா இவங்க பண்ணதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா சாபமும் அழிவும் வரும் அப்படின்றது இருக்கு. சரியா? சோ அத படிச்சுட்டு அழுகுறான். அழுதுட்டு அவன் ஜெபம் பண்றான். அப்புறம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு அம்மா வந்து பேசுது. இந்த மாதிரி கதைகள் நடக்குது. சோ அவன் ஒரு மனம் திரும்புதலுக்கு போறான். ஓகே. இப்ப நான் மனம் திரும்புதல்னு படிச்சோம்ல. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இத நான் நிறைய தடவ படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு இது அவ்வளவு கிளிக் ஆனதில்ல. இன்னைக்கு காலையில இது வந்துட்டே இருந்தது திரும்ப திரும்ப. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல்னு. சோ என்ன மனம் திரும்புதல்? நம்மட்ட என்ன மனம் திரும்புதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? என்னவா இருக்கும்? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது. யோசியா ஒரு புஸ்தகத்தை தவற விட்டு விட்டான். யோசியா இல்ல, யோசியாவின் நாட்கள்ல அவன் அவன் வரைக்கும் புஸ்தகத்தை விட்டாங்க. they left the book. okay, what book is that? It is a book of judgment and punishment. அவங்களுடைய அதாவது அவங்க நியாயப்பிரமாண புஸ்தகம் அதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அவங்க என்ன எங்கெல்லாம் இப்ப இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணா என்னெல்லாம் பிரச்சனை வரும்ன்ற புஸ்தகத்தை முக்கியமா புஸ்தகம் அது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யோசுவாட்டா தான் ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. மோசே எழுதி அதை கையில கொடுத்திருந்தாரு யோசுவாட்டா ஆண்டவர் சொன்னாரு, இந்த புஸ்தகத்தை விட்டுறாத புடிச்சுக்கோன்னு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அந்த புஸ்தகம். சரியா? எனக்கு வந்து நான் என்னாச்சும் இல்ல ஆண்டவர், நாங்களாம் அந்த புக்கை விடுறது இல்லை, நாங்க பைபிளை வச்சிருக்கோம், பத்திரமா இருக்கு பைபிள் எங்கிட்ட, நாங்களாம் படிக்கிறோம். அவங்க இவங்கள மாதிரி இல்ல ஆண்டவரே, நாங்களாம் பைபிள் படிக்கிறவங்க, பைபிள் இருக்கு எங்கிட்ட, நாங்க வீட்டுக்கு 7 பைபிள் வச்சிருக்கோம், இப்பெல்லாம் போன்ல வச்சிருக்கோம், எல்லாத்துலயும் வச்சிருக்கோம், யூடியூப்ல வச்சிருக்கோம், எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க தான் விடலையே. அவங்க புக்கை தொலைச்சிட்டாங்க, எங்கேயோ கிடந்தது. இவன் தேடி ஆலயத்தை கிளீன் பண்ணும்போது தேடி எடுத்து வந்து கொடுத்தான். நாங்க அந்த மாதிரிலாம் புக்கு விடவே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, அப்பா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக் வந்து ஆளுகையின் புஸ்தகம், புக் ஆஃப் டொமினியன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு இந்த புஸ்தகம் வந்து புக் ஆஃப் டொமினியன், ஆளுகையின் புஸ்தகம். சரியா? ஆளுகையின் புஸ்தகம். ஆண்டவர் சொன்னார், நீங்க வந்து ஒரு ரியல் அதாவது ஒரு லிட்ரல் சென்ஸ்ல யாரும் பைபிளை தூக்கி போடல. சில டினாமினேஷன்ஸ் புதுசு புதுசா பேசுறாங்க, அவங்க விட்டுருவோம். பட் ஓவரால் ஒரு மெஜாரிட்டி கிறிஸ்டியன் சர்க்கிள் எடுத்தீங்கன்னா, அது ஈவன் அவங்க மெயின் லைன் சர்ச்சஸா இருந்தா கூட யாருமே வந்து பைபிளை வந்து வேணாம் அப்படின்லாம் யாரும் சொல்றது இல்லை. ஓகே. அண்ட் நம்ம ஆட்கள் சொல்லவே வேணாம். தமிழ் மக்களுக்கு வந்து வீட்டுல வந்து சில பேர் செவர்ல இடம் இல்லாதபடிக்கு வசனத்தை ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ வசனத்தை நம்ம மதிக்கல அந்த மாதிரி நம்ம சொல்லிட முடியாது, நேரடியா அப்படி சொல்லிட முடியாது. வசனத்தை நம்ம மதிக்கிறது இல்லை அப்படி சண்டைக்கு வந்துடுவாங்க நிறைய பேர். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் காலையில சங்கீதம் 91 சொல்லிட்டு தான் வெளியே போறேன், நைட்டு சாயங்காலம் 91 சொல்றேன், இந்த அதிகாரத்தை சொல்றேன், அந்த அதிகாரத்தை சொல்றேன், எனக்கு இவ்வளவு நான் படிச்சுட்டு இருக்கேன், நீங்க என்ன போய் விட்டுட்டே இருக்கீங்க? The word of dominion, அதிகாரத்தின் வார்த்தை, ஆளுகையின் வார்த்தை. ஆளுகையின் வார்த்தையை நாம் தவற விட்டு விட்டோம். நீங்க சொல்லலாம், பிரதர் முன்னாடி யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது, நான் எதை வச்சு என்னை விட்டுட்டேன்னு சொல்றீங்க, எனக்கே இப்பதான் யாரோ இந்த மாதிரி 4 பேர் சொல்லிதான் ஏதோ தெரிய வந்திருக்கு அப்படின்னு. அப்பதான் பாத்தீங்கன்னா தானியேலோட ஜெபத்தை நான் யோசிச்சேன். அது ஒரு மனம் திருப்புதலின் ஜெபம். தானியேலோட ஜெபத்துல பாத்தீங்கன்னா தானியேல் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தானியேல் வந்து அவன் சொல்றான், எனக்காகவும் என் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டேன். தானியேல் என்ன பாவம் செஞ்சான் நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, அவன் எந்த பாவம் செஞ்ச மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இளம் வயதுல இருந்தே அவன் வந்து பாபிலோனியன் ஃபுட்டு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தெளிவா தான் இருக்கான். கர்த்தருக்கு வந்து நான் பரிசுத்தமாக்கப்பட்டு தான் இருக்கணும், நம்ம இதோட மிக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். அவன் எந்த தப்பு பண்ண தெரியல. ஆனா அவன் ஏன் அப்படி ஜெபம் பண்ணான் அப்படின்னா, தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் a பாயிண்ட் தேர். இது என்ன பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, ஆண்டவரே, அவன் அந்த ஜெபத்தை நீங்க படிச்சு பாருங்க, தானியேல் 9 வரும்னு நினைக்கிறேன். ஜெபம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஆண்டவரே தப்பு எங்க மேல, நீதி உமக்கே உரியது அப்படின்னு. அவன் என்ன சொல்ல வர்றான்னா, தான் பர்சனலா தப்பு செஞ்சேன்னு அவன் சொல்ல வரல, அவன் செய்யல, அதுக்காக அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இப்ப நாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கோம். அவன் சொல்றான், நாங்க ரொம்ப அவமதிப்புக்குள்ளயும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து மரணத்தை மேற்கொள்ள வேண்டிய ராஜ்யம். அதற்காக எஸ்டாப்ளிஷ் ஆனதே அதுதான். இந்த ராஜ்யத்துடைய கோர் பிரின்சிபிளே அதுதான், மரணத்தை ஜெயிப்பது. அதுதான் இந்த பிரின்சிபல் அக்கார்டிங் டு தி பைபிள். ஆனா
எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பூமிக்கே வெளிச்சமா இருக்க வேண்டியவங்க பாபிலோன்ல அடிமையா இருந்தாங்களோ, இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரிதான் வந்து பலவிதமான சூழ்நிலைகள்ல இந்த உலகத்தின் வழிபாடுகள் சொல்லும்போது, உலகம் எதெல்லாம் மதிக்குதோ, எதெல்லாம் வழிபடுதோ, அதுக்கு கீழ நம்மளும் பயந்து இப்படிதான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கோம். அப்படி இந்த பிரெடிகாமெண்ட், இந்த சிச்சுவேஷன், இதுக்கு யார் பொறுப்பு? நிறைய பேர் கண்ணை மூடிட்டு ஆண்டவர் தான். ஆண்டவர் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார். இதுக்கு மேல என்ன பிரதர் பண்றது? எவ்வளவு ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார். இந்த பாயிண்ட் தான் சொல்றேன். இததான் டேனியல் ரிவர்ஸ் பண்ணி ஜெபம் பண்றான். நான் சொல்றான், ஆண்டவரே, தானியேல் என்ன கேட்கலன்னா, என் மேல தப்பு இருக்கு ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கல. அப்படி கேட்டா நீங்க வந்து ஒரு அஃபெண்டட் மோடுக்குள்ள போய் உட்காந்துருக்க வேண்டியது. அப்படிதான் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. அங்க போட்டுக்கல, பாபிலோன் ஆறுகள் அருகே உட்காந்து சீயோனை நினைத்து அழுதோம். நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஓகே, ஐயோ நல்லா இருந்துச்சு, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. இந்த இந்த சிச்சுவேஷன் நாம இருக்கணுமா? இப்படி பரிதாப நிலைமைக்கு நான் வரணுமா? அப்படின்னு எல்லாருக்கும் வருத்தம் இருந்தது. அழுதுட்டு இருந்தாங்க உட்காந்து. அதுல எல்லாருமே தப்பு செஞ்சுதான் வந்தாங்களான்னு சொல்ல முடியாது. இப்ப தானியேலே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போயிருக்காங்க. தானியேல் என்ன தப்பு செஞ்சான்? அவன் செஞ்சிருக்க மாதிரி வாய்ப்பே இல்லைன்றேன். அவன மாதிரி ஒரு ஆளு செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ஏன்னா யங் ஏஜ்க்கே புடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் அவன் விவரம் தெரியறதுக்குள்ள அது டீனேஜ் அந்த மாதிரி டைம்ல அவன் போயிட்டான், கைதியா போயிட்டாங்க. சோ ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்கன்னு அவன் கேட்கல. அவன் ஒரு படி மேல போய் ஆமா எங்க மேலதான் தப்புன்றான். இதுதான் மனம் திரும்புதல் ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்க. என் மேலதான் ஃபால்ட் ஆண்டவரே, என் மேலதான் தப்பு இருக்குன்ற. சோ அவன் அப்படின்னா தனிப்பட்ட முறையை அவன் சொல்லல. அவன் என்ன சொல்றான்? மனுஷனா ஆண்டவரா பார்த்தா மனுஷன் தான். சோ நாங்க தான் எங்கேயோ விட்டுட்டோம். இதுதான் மனம் திரும்புதல். இன்னைக்கு நீங்க பயங்கரமான பிரச்சனையில இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் நான் எல்லாம் கரெக்டா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் we have to go to God with this attitude only. That is the only attitude that will help us. ஆண்டவரே, நான் தான் எங்கேயோ எதையோ தவறு விட்டுருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. அப்படிதான் இவன் ஜெபம் பண்ணான். தானியேல் ஜெபம் பண்ணான். ஒரு மனம் திரும்புதல். சோ நம்ம தவறு விட்டது எது? நான் இப்ப உடனே என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, ஐயோ நம்ம எதை தவறு விட்டோம், அன்னைக்கு நம்ம இது பண்ணலையோ, இன்னைக்கு நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜேர்னில இறங்கிடக்கூடாது. நான் அந்த அது மனம் திரும்புதல் இல்ல. நமக்கும் அந்த மனம் திரும்புதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நானு அன்னைக்கு காலையில அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் இது வேற. இதை பத்தி நான் பேசவே, இதை வேற எதுவும் பேசவே இல்லை. இங்க இருக்க மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதுன்னா ராஜ்யத்துக்கேற்ற மனம் திரும்புதல். இப்படி என்னன்னா, ஆண்டவரே, நாங்கள் ஆளுகையில் இருக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமா இருக்கிறது. அதற்காக தான் நீ மரித்து ரத்தம் சிந்தினீர். அதாவது மரணத்தையே ஆளுகை செய்யணும். அப்ப மற்றது எப்படி என்னை ஆளுகை செய்யணும்? எல்லாரும் என்ன சொல்றாங்க? எதனாலும் மேற்கொள்ளலாம், மரணத்தை ஒண்ணும் செய்ய முடியாது, அதை மேற்கொள்ள முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. உலகத்தோட இது. ஆனா இயேசு வந்து வந்ததே அதுக்குதான். அவர் மட்டும் இல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களும் மரணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு வந்தார். சோ அப்ப அதவே மேற்கொள்ளதான் மற்றது எப்படி ஆளுகை செய்யலாம்? சோ we have to tell God, ஆண்டவரே, நாங்க தான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். இந்த புஸ்தகத்துல இருக்கு, இந்த ஆளுகையின் புஸ்தகம் தெளிவா இருக்கிறது, தெளிவா இருக்கு. இதுல இருக்கு எங்கேயோ, நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா என் கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை கண்ணுக்கு தெரிஞ்சது எங்க மண்டைக்குள்ள ஒன்னும் ஏற மாட்டேங்குது. மண்டைக்குள்ள ஏறினதை வந்து நாங்க நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர முடியாம இருக்கோம். எங்கேயோ என்னமோ இருக்கு. ஆனா யூ ஆர் ரைட். we have missed the word of dominion. எங்கேயோ விட்டுட்டோம் ஆண்டவரே அப்படின்ற ஒரு இடம், அந்த மனம் திரும்புதல் தான் நமக்கு தேவைப்படுது. repentance unto dominion. திரும்ப சொல்றேன், இட்ஸ் repentance unto dominion. ஆளுகைக்கான மனம் திரும்புதல், ஆளுகைக்கான மனம் திரும்புதல். இப்ப நான் சொல்லும்போது நினைக்கலாம், பிரதர் என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து ஆளுகையெல்லாம் இல்ல, உயிரோடு இருக்கிறதே டவுட்டா இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒரு சமாதானத்தோடு இருக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த சிச்சுவேஷனுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஆண்டவரே, நாங்க எங்க தவறு விட்டேன்னு எனக்கு காட்டுங்க, எனக்கு வழி நடத்துங்க, எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். அததான் சொல்றேன். சோ அந்த மனம் திரும்புதல், ஆளுகைக்கென்ற மனம் திரும்புதல். சரியா? சோ இப்ப ஆளுகைக்கென்ற மனம் திரும்புதல். சோ இப்ப இஸ்ரேல் ஜனங்களோட இதுக்கு போவோம். யாத்ராகமத்தை பாக்குறோம். 400 வருஷம் அடிமையா இருக்காங்க. இது ஒரு நாம இப்ப எல்லாரும் பேசுனதுக்கு ஒரு அப்படியே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு. 400 வருஷம் அடிமையா இருக்காங்க. யாரோட ஃபால்ட் இது? அவங்க கேட்கலாம்ல, எங்களுக்கு ஆண்டவரே ஆபிரகாம் உடன்படிக்கை எங்களுக்கு இருக்கு, நாங்க ஏன் இப்படி இருக்கோம், நீ எப்படி இருக்கணும், அப்ப நீங்க தான் எங்க இப்படி வச்சிருக்கீங்களா, பெருசா உடன்படிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசி இப்படி கொண்டு விட்டீங்களே, அது இல்ல பிரச்சனை. அங்கேயும் என்ன பிரச்சனைனா, எவனோ ஆளுகையின் வார்த்தையை தவற விட்டுட்டான். எவனோ இல்ல, எல்லாரும்
மொத்தமா விட்டாங்க. ஓகே, மொத்தமா விட்டாங்க. சோ ஆளுகை இல்லாமல் இருக்கிறார்கள். என்னைக்குமே பாத்தீங்கன்னா டேஞ்சர் என்னன்னா, ஆளுகையின் வார்த்தையை விடுறதுல என்னன்னா, ஆளுகையின் வார்த்தையை தவற விட்டோம்னா, தவற விடுறது என்னன்னா, அது 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 வந்து நமக்கு புரியல, நமக்குள்ள அது இன்னும் போல. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். If you miss the word of dominion, something will start to have dominion over us. ஓகே, அன்பார்ச்சுனேட்லி வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்டியன் வேர்ல்டு எந்த பாயிண்ட் இருக்குன்னா, அவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதுக்கு பல ரீசன் யோசிக்கிறாங்க. நம்ம ஒருவேளை ஜெபம் பண்ணலையோ, நம்ம ஒருவேளை தப்பு செஞ்சுட்டோமோ, நம்ம ஒருவேளை இது பண்ணலையோ, அது பண்ணலையோன்னு 1000 காரணம் யோசிக்கிறாங்க. தங்க மேல இருக்க தப்பெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு யோசித்து பாருங்க. அதான் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் இது நடந்திருக்கு. ஆனா இதுல வந்து இது ஒரு கண்டம்னேஷனுக்குள்ள போய் விடுறதுல எதை விட்டுறாங்கன்னா, உண்மையிலே எதை விட்டாங்கன்றதை கவனிக்காம விட்டுறாங்க. உண்மையிலே விட்டது எது? ஆளுகையின் வார்த்தையை விட்டுட்டோம். சுவிசேஷமே, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பதை மறந்து விட்டோம். அது தெரியாம போயிருச்சு. அது நம்ம தப்பா, நமக்கு பிரசங்கம் பண்ண தப்பா, அவங்க முன்னாடி இருக்க தப்பா, இல்ல யாரு பிரிட்டிஷ்காரன் தப்பா தெரியாது. அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு எப்ப பார்த்தாலும் சொல்றாருல 70 வருஷம் அந்த ஆட்சி, நேரு இப்படி பண்ணிட்டாரு. அந்த மாதிரி வந்து யாரையும் சொல்ல முடியாது. இவர் தப்பா, அவர் தப்பா. இப்ப அது விஷயம் இல்ல. ஆனா தப்பு நம்ம சைடு தான் இருக்குன்றத தெரிஞ்சாதான் ஆளுகையின் வார்த்தை நமக்கு, அதாவது நாய் சிலது அந்த புடிச்சு விடாது பாத்தீங்களா, எலும்பெல்லாம் புடிச்சுட்டா எடுக்க முடியாது. அந்த மாதிரி இப்போ லாட்ச் பண்ணல. அதுதான் ரியல் இஷ்யூ. So when we understand that is the issue, we will have the right repentance. I am talking about, நான் ஏதோ பொதுவா இதை பேசல. நான் யாருக்கு பேசிட்டு இருக்கேன்? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பேசிட்டு இருக்கேன். விசுவாசிகளுக்கு பேசிட்டு. விசுவாசிகள் என்றாலே ஆளுகைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்குதான் கர்த்தர் அவர்களை அழைத்திருக்கிறார். சோ அது வந்து நடக்காம இருக்கு அப்படின்னா நம்ம சைடு ஏதோ ப்ராப்ளம். ஆனா அப்படி விட்டோம்னா என்னன்னா, எவனோ நம்மள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவான், எது இல்லாம நம்ம ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். முதல்ல நீ உட்காந்து கொஞ்சம் இந்த மீட்டிங் முடிச்ச பிறகு வீட்டுல போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து யோசித்து பாருங்க, எது உங்களை ஆளுகை செய்யுது யோசிச்சு. ஒரு நோட் புக் எடுத்து எழுதுங்க. பினான்சியலி எப்படி இருக்கீங்க? பணம் உங்களை ஆளுகை செய்தா நீங்க பணத்தை ஆளுகை செய்றீங்களா? எப்படி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்கு தேவையான செலவுகள், காரியங்கள்லாம் நீங்க ஃப்ரீயா பண்ண முடிஞ்சா நீங்க பணத்தை ஆளுகை செய்றீங்க. இல்ல பணம் இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் வாங்க முடியும்னு அது உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்துச்சுன்னா பணம் உங்களே ஆளுகை செய்யும். ஓகேயா? எப்படியோ ஒன்னொன்னா பாருங்க. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. எது உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குன்னு முதல்ல லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்து இதெல்லாம் துரத்த வேண்டும். டிராக்ட் அப்புறம் கொடுக்கலாம். அந்த 7 வீடு தள்ளி ஆத்ம பாரம் பண்ற அதெல்லாம் அப்புறம் தனியா பாரமா இதை பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து எது உங்களை ஆளுகை செய்யுதுன்னு லிஸ்ட் எடுங்க. எடுத்து ஒவ்வொன்றையும் விரட்டப்பாங்க. சரியா? சரி, இப்ப நம்ம இந்த இதுக்கு போயிடலாம். இந்த யாத்திராகமத்துக்கு போயிடலாம். நான் வசனம் சொல்லி பார்க்க நேரம் இல்லை. நான் அந்த இன்சிடென்ட் வந்து யாத்திரா 3ல இருந்தே ஆரம்பிக்குது. நான் ஏதாவது சில ஸ்பெசிபிக் வசனம் வேணா அதை மட்டும் சொல்றேன். மற்றது நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. நான் ஜெனரலா சொல்லிட்டு போயிடுறேன். யாத்திராகமம் 3ல இருந்து ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? ஆண்டவர் வந்து பாக்குறாரு, இவங்க வந்து ஒன்னுக்கு லாய்க்கு இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள். எவனுமே எதிர்த்து நிக்க மாட்டேங்கிறான். அவன் எதிர்த்து நிக்கலன்னு பார்வோன்னு நல்ல அட்வான்டேஜ் எடுத்து நல்லா தலையில ஏறி மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்கான். நிறைய நேரம் வந்து நம்ம வந்து சில நேரம் அழுகுறோம், ஆண்டவர்கிட்ட புலம்புறோம். ஏன் இப்படி ஒரு வேதனை எல்லாம் இருக்கு? உங்களுக்கு கண் இல்லையா? சில பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே கண் இல்லையா? பார்க்க கூடாதா? கொஞ்சம் நீங்க செய்யக்கூடாதா? பிரதர், ஆண்டவர் கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம்ல, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ரொம்ப வேதனையோட சொல்றாங்க. அவங்க வேதனை எனக்கு புரியுது. நானும் அந்த மாதிரி கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். அவங்க ஒரு இது வேதனை எனக்கு புரியுது, பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா வந்து அந்த கொஸ்டின்ஸ் இது கேட்கறது வந்து பார்க்கிங் அட் த ராங் டோர். ஓகே, இது ராங். இது நம்ம தட்ஸ் நாட் தி சொல்யூஷன். தேர்ஸ் நோ சொல்யூஷன் தேர். அதுலயும் வந்து இப்ப என்ன இருக்குன்னா, இப்படி ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், ரொம்ப மோசமான பிரச்சனையில இருக்கான். அது ஒரு தீர்வே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது மனசு உடைஞ்சு போய் இருக்கும்போது அங்க அதுக்கு என்ன ஆன்சர்? அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ஆளுகையின் வார்த்தையை விட்டுட்டோன்றதான் ஆன்சர். ஆனா கிறிஸ்டியன் வேர்ல்டு என்ன அதுக்கு சொல்யூஷன் சொல்லி வச்சிருக்கு? கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவா, கர்த்தர் உன்னை தேற்றுவா. என் ஃப்ரெண்டு ஒரு பையன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஐடி கம்பெனில. கம்பெனி பேர்லாம் சொல்லக்கூடாது, அதனால சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனி வாசல்ல குழி தோண்டி போட்டுருந்தாங்க. எதுக்கோ கேட்டு தோண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு குழி தோண்டி போட்டு, அவன் ஒரு நாள் போன் பேசிட்டு நடந்து போனேன். குழியில டைட்டா இறங்கிட்டான். குழி ஒரு 11 அடி குழி, நீளமான குழி. விழுந்துட்டான் கீழே. விழுந்ததுல என்ன ஆயிடுச்சு, காலில் ஒரு போன் பிராக்சர். நல்ல வேலை வேற எதுவும் ஆகல. அவனை வந்து அவசரத்துல இது கம்பெனி மேல பிரச்சனை சொல்லிட்டு HR டீமே வந்து அவசரமா
அவனை குழியில இருந்து தூக்கி எடுத்து பக்கத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்து என் ரூம்மேட் வேற அந்த பையன், காரணி நிலையம் கூட படிச்ச பையன். ஸோ அதனால நானும் அவங்க கூட போய் ஹெல்ப் பண்றதுக்காக போய் நான் தான் ஒரு நாள் ரூம்ல இருந்தேன். 2 நாள் இருந்தேன். ஒரு 2, 3 நாள் கூட இருந்தேன் நானு. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்கும்னா, இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடக்கும்னா, நல்லா என்ன பண்ணாங்கன்னா, கால வந்து ஒரு மாரி இழுத்து இப்படி கட்டு போட்டு ஒரு கால தூக்கி இப்படி கட்டி வச்சுட்டாங்க. இன்னும் என்ன பண்ணணும், போன் இப்படி இப்படி ஐ திங்க் கிராக் ஆயிருச்சா என்னவோ ஆயிருச்சு. ஹிப் போனு. ஹிப் இல்ல, தை போனு. ஸோ அது 2யும் இப்படி சேர்த்து வச்சு ஒரு பிளேட் ஏதோ போடணும். போட்டு சர்ஜரி பண்ணணும். இதான் ப்ரொசீஜர். ஆனா அது பண்ணல. கட்டி போட்டு வச்சுட்டு, அங்க ஒரே டாக்டர் தான் இருப்பாரு. அவரு அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல். அவர் அங்கேயே ஸ்டே பண்ணுவார், அங்கேயே குளிப்பார், அங்கேயே பல்லு விளக்குவார். ஏன்னா அவர் அங்கேயே இருந்தனால பார்த்துட்டேன். அவர் அங்கே தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரு இருப்பாரு. அவர் வந்து என்ன இதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பழம் கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, ரூம் நல்லா இருக்கும், டிவி சூப்பரா இருக்கும், அட்டெண்டருக்கும் நல்லா இருக்கும், பெட் எல்லாம் அருமையா இருக்கும், ஏசி இருக்கும், சூப்பரா இருக்கும். டெய்லி மெடிக்கல் காலேஜ் வேற இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ டெய்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. முந்தனே இந்த ஒரே டாக்டர் இருக்காரு, சகல கலாவல்லவன் ஒரே டாக்டர். அவர் தான் எல்லா பேஷண்ட்டையும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இவங்களுக்கு டீச் பண்ணிருக்காரு. அவர் தான் டீச்சரும் கூட. ஓகே, ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு. இப்படியே போயிட்டு இருக்கோம். இப்படி 1 வாரம் தொடர்ந்தது. டேய் எப்படா ஆர்த்தோ வராரு, எப்படா ஆப்ரேட் பண்ணுவார், வருவார் இயேசு வருவார்ன்ற மாதிரி இந்த வருவார், இந்த வந்துடுவார் 1 வீக்கா யாருமே வரல. ஓகேயா, ஆனா நல்லா பேசுவாங்க. கஸ்டமர் கேர் மாதிரி வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் ஒரு பார்ட்டியில இருக்க ஒரு பொலிட்டிஷியன் அவர் வந்தாரு. வந்து கத்துன்னு கத்திட்டு இதெல்லாம் ஆஸ்பத்திரியா என்னன்னு சொல்லி இது பண்ணிட்டு மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் 2 நாள் அவங்க சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஓகே, நான் வந்து அந்த ரிவ்யூ புக்ல எழுதிட்டு வந்தேன். நீங்க வந்து எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, டாக்டர் மட்டும் இல்ல, மெடிக்கல் இது மட்டும் இல்ல, இதை நீங்க ஹோட்டலா மாத்திருங்க, அருமையா ஓடும், சூப்பரா இருக்கும்னு நான் எழுதிட்டேன். போயமாரில் இருக்கு, நல்லாவே உங்களுக்கு பிசினஸ் வரும்னு எழுதிட்டு வந்தேன். இப்ப இது எதுக்கு இது சொன்னேன்னா, நிறைய நேரம் பாத்தீங்கன்னா தீர்வு வந்து வேற, அதிகாரம் ஆளுகை நாம் எடுக்க வேண்டும் என்பதுதான் தீர்வு அந்த சிச்சுவேஷனுக்கு. ஓகே, அது எடுக்க தெரியல, அந்த வார்த்தையை விட்டுட்டோன்றதுதான் பிரச்சனை. அதை பார்க்காம, அதை பேசாம, கவலைப்படாதே, இது மாதிரி சூழ்நிலையில இயேசு அறிந்திருக்கிறார், உன்னை தேற்றுவார், உன்னை தோளில் போட்டு தட்டி கொடுப்பார், தூங்க வைப்பார், அப்பா என் கூட படுத்திருக்காரு, அப்பா என் கூட பேசிட்டு இருக்காரு, இப்படியே சொல்லிட்டு இருந்தா இப்படியே போகும், வருஷ கணக்கா போகும். கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, அங்கே ரண வைத்தியனும் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சுகமடையாமல் இருக்கிறான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஏன் இன்னும் சிக்கா இருக்கான்னு கேட்கிறாரு. அங்கே பிசின் தைலமும் இருக்கு, ரண வைத்தியமும் உண்டு. ஆனா அதெல்லாம் இங்க யூஸ் ஆகாம இருக்கு, போயிட்டு இருக்கு. இப்படி தடவி கொடுப்பார், தேற்றுவார். அவர் தடவி கொடுப்பாரா? தடவி கொடுப்பார். தேற்றுவாரா? தேற்றுவார். தோல்ல போடுவாரா? போடுவார். இதெல்லாம் தேவையா? தேவைதான். ஆனால் எப்படி எங்க டாக்டரே வரலையோ அதே மாதிரி வார்த்தை, ஆளுகையின் வார்த்தை வரலன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து காலை கொஞ்சம் கட் பண்ணி அந்த வேலையை கொஞ்சம் பண்ணணும். சோ இந்த பாயிண்ட்ல நீங்களே டிசப்பாயிண்டடா இருக்கும்போது, ஆமா எங்க சைடு தான் எங்கேயோ எரர் இருக்குன்னு சொல்றது ஏறக்குறைய ஆபரேஷன் பண்ற மாதிரி கஷ்டம் தான். நமக்கு வருத்தமா தான் இருக்கும். என்ன, நான் இவ்வளவு நாள் இதுக்கு நான் தான் காரணமான்ற மாதிரி போகுதே, அந்த அர்த்தத்துல வரல. பட் the issue is in our side. Okay, so the repentance is towards finding the word of dominion. Okay, so இங்க அது நடக்க ஆரம்பிக்குது. எப்படி நடக்க ஆரம்பிக்குது? மோசே மூலமா நடக்குது. கர்த்தர் மோசேட்ட வந்து பேசுறாரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னா அவரே வந்து பேசுறாரு. இந்த ஆளுகையின் வார்த்தை வந்து எப்படி வரும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைட்டா காட்டுறேன். 3ஆம் அதிகாரம் இப்ப படிச்சாலும் யாத்ராகமம் 3. யாத்ராகமம் 3. அதுல வந்து 6வது வசனம் வாசிங்க. 6ல இருந்து. அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற
கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரரே ஆகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். ஆளுகையின் வார்த்தை எப்படி வருது பாரு. இவன் இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி அவர்களை நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நானு, அவர்களை விடுதலை ஆக்கும்படி நான் இறங்கினேன். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாரு? பாலும் தேனும் ஓடுகிற, அதாவது எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி, அடிமைத்திலிருந்து விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமான தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன். எல்லாமே நல்லாதான் இருக்கு. நான் மோசையா இருந்தா அந்நேரம் என் மைண்டு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்க சொன்னது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, அதெல்லாம் ஓகே, அது உங்க இஷ்டம், நீங்க என்னாலும் பண்ணுங்க. லாஸ்ட்ல ஒரு லைன் சொன்னீங்க பாருங்க, அங்கதான் இடிக்குது. லாஸ்ட் லைன் என்ன சொன்னாரு? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, நான் இது செய்ய போறேன், அது செய்ய போறேன், இது பண்ண போறேன், அப்படி போறேன். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், எல்லாம் கைத்தட்டிடலாம். லாஸ்ட் லைன், இப்ப இத செய்யறதுக்கு நான் உன்னை பார்வோன் எடுத்து அனுப்புகிறேன், வா. இதுதான் ஆளுகை. அதாவது இவன் யாரு? பார்வோனுக்கு பயந்து ஓடி வந்தவன். இப்ப பார்வோன்ட்ட போய் அசைலம் கேட்கறதே பெரிய விஷயம். கரெக்டா? ஏன்னா அவன் பார்வோன் விரட்டி விட்டான். அந்த பார்வோன் சேர்த்துட்டான், இன்னொருத்தன் வந்துட்டான். ஓகே ஃபைன். ஆனா இன்னும் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி வந்து பிளாக் லிஸ்டடா தானே இருக்கான். துரத்த அடிக்கப்பட்டவன், விரட்டை அடிக்கப்பட்டவன், வாண்டட், அக்யூஸ்டு. சோ இவனே அவனுக்கு பயந்து இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா, அப்பாடா நல்ல வேலை பார்வோனோட தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்து இருந்தா, இவர் சொல்றாரு வந்துட்டு, நான் எனக்கு ஒரு இந்த மாதிரி வேலை இருக்கு, நான் விடுதலை ஆகணும், நான் இது பண்ண எல்லாம் பண்ணணும், அதனால உன்னை அனுப்புகிறேன், வா. ஆளுகையின் வார்த்தை எப்படி வரும்னா, நீங்கள் எந்த சூழ்நிலையை பார்த்து பயந்துகிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் வந்து வேணாம்னு நினைக்கிறீங்களோ, அதே இடத்துக்கு நீங்கள் போறது மட்டுமல்ல, அதே இடத்துக்கு நீங்கள் அதிபதியாய் போகும்படியாய் கர்த்தர் பேசுவார். அதுதான் ஆளுகையின் வார்த்தை. அதாவது அதிபதியாய்னா அந்த காரியத்தின் மேல் ஆளுகை செலுத்தும்படி. பின்னாடி சொல்றாரு ஆண்டவர் மோசையை பார்த்து, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன். I made you lord of Pharaoh. You are afraid of Pharaoh. Everybody is afraid of Pharaoh because things great. பெரிய ஆளுங்க, அவங்கிட்ட எல்லாம் யாரும் போக முடியாது, அவங்கிட்ட யாரும் போ. அந்த பார்வோனை மேற்கொள்ளும்படிக்கு உன்னை அனுப்புகிறேன். அதுவும் இவனுக்கு அசைலம் தான் சொல்றீங்களா, திரும்ப ஐயா எனக்கு தயவு செய்து, இந்த ஒருத்தர் லெட்டர் எழுதினாரு ஜெயில இருந்துட்டு, பிரிட்டிஷ்காரன், அந்த மாதிரி வந்து, ஐயா நான் பண்றதெல்லாம் தவறு, என்னை தயவு செய்து மன்னியுங்கள், என்னை மறுபடியும் உங்களுடைய இதுல பிரஜையாக சேர்த்துக் கொள்ளுங்கள்னு கேட்கறதே ரிஸ்க். அப்படி போனாலே வெட்டுவானா குத்துவானான்னு தெரியாது. இப்ப ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒருத்தனை கூப்பிட்டுட்டு, பயந்து போய் உட்காந்துருக்க ஒருத்தனை கூப்பிட்டு சொல்றாரு, இல்லப்பா இந்த வட்டம் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போய் உன்னை வந்து, இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தனை பேங்க் வந்து விரட்டுதுன்னு வச்சுப்போம். எதுக்கு விரட்டுது? கடனை எப்ப கட்டுவ, கடனை எப்ப கட்டுவன்னு விரட்டுது. அவன்கிட்ட ஆண்டவர் வந்தாருன்னா, அவன்கிட்ட ஏப்பா அந்த குறிப்பிட்ட பேங்க் இருக்கு உன்னைய விரட்டுது, அந்த பேங்க் நீ வாங்கினால் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்டா எப்படி இருக்கு? இப்படிதான் ஆளுகையின் வார்த்தை இருக்கு. இப்படி பைபிளை படிச்சு எனக்கு ஆளுகையின் வார்த்தை எனக்கு வருதுன்னா, இப்படி வந்தாதான் ஆளுகையின் வார்த்தை. அது இது மட்டும்தான் வரும்னு சொல்லல, but this is one powerful and important way in which the word of dominion comes to you. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டா, இதைதான் தேடணும் பைபிள்ல. இல்ல நமக்கு தேட தெரியனா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆளுகையின் வார்த்தை எனக்கு. ஏன்னா பாருங்க, வார்த்தை வந்தா அது உருவாக்கிடும். சில பேர் சொல்றாங்க எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, ஆனா ஏன் நடக்கல? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் வார்த்தை வரவில்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த வார்த்தை கூட வரல. எந்த வார்த்தை? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்காரு கூட இன்னும் வரல. தெரியும், அது நல்லா மனப்பாடமா தெரியும். தூக்க தெளிப்பு கேட்டாலும் சங்கீதம் 23 ஒரு வசனம் 6 வசனத்தையும் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஆளுகையின் வார்த்தை இன்னும் வரவில்லை, இன்னும் உள்ள வரல. ஓகே, கர்த்தர் ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு இருக்கு. ஏசாயால வருதுல, அந்த மாதிரி வந்து கர்த்தர் அனுப்புற வார்த்தை வந்து இன்னும் உள்ள இறங்கல நிறைய பேருக்கு. சோ அப்ப ஆளுகையின் வார்த்தை இறங்காத வரைக்கும் கண்ட சாத்தானின் ஏஜென்ட்ஸும் உங்களை ஆளுகை செய்ய வரல. உங்களுக்கு தெரியாதுன்னா அது என்ன பண்ணு தெரியாம உட்காந்துருப்பீங்க.
நீங்க சொல்லலாம், பிரதர் நான் எந்த தப்பும் செய்யல, நான் ரொம்ப யோக்கியமா இருக்கேன், கர்த்தருக்கு பயந்து நான் எவ்வளவோ நீதிமானா நான் வாழ்றேன், நான் எந்த பாவமும் செய்யல, நான் எவ்வளவோ வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி சில நேரத்துல விட்டு கொடுத்து கூட போயிடுறேன், நான் இறங்கி போயிடுறேன், யாருக்கோ சொல்லிட்டு இருக்கேன், somebody is receiving this. So நான் இறங்கி போயிடுறேன், நான் வந்து ரொம்ப இதாதான் இருக்கேன், எனக்கு இருக்கிறத விட்டு கொடுத்து கூட போயிடுறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆளுகையின் வார்த்தை உங்க இருதயத்துல இல்லை? இதான் அறுவை சிகிச்சை. ஆளுகையின் வார்த்தையை கேளுங்க. பைபிள் அதுக்கு தான் படிக்கணும். நம்ம படிக்கிறது வந்து வேற எதுக்கும் படிக்க கூடாது, இதுக்கு தான் படிக்கணும். இதை நீங்க பண்ணாலே எல்லாமே சரியாயிரும். ஆளுகையின் வார்த்தையை பெற்ற ஒருவன் பாவமானை மேற்கொள்ளாது, அவன் பாவத்தை ஆளுகை செய்வான், எல்லாத்தையும் ஆளுகை செய்வான், பாவத்தையும் சேர்த்து. சோ நீங்க அதை கவலைப்படவே தேவையில்லை, இதை பார்த்தா அது போதும். ஆளுகையின் வார்த்தை ஓகே இப்படிதான் வரும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், உன்னை நான் இதுக்கு அனுப்புறேன், உன்னை நான் அழைக்கிறேன் இதுக்கு. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆளுகைக்குள்ள போறது, இந்த ப்ராசஸ் நீங்க இறங்க ஆரம்பிக்கும் போது முன்ன எப்போதும் இராத அளவுக்கு சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வரலாம், நீங்க ஆச்சரியப்படக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோசே வந்து இங்க வந்து அற்புத அடையாளங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார், சும்மா இல்ல, ஏதோ பார்வோனுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கல, ஒரு லெட்டர் கொடுத்து சார் ஏதோ உங்களுக்கு முடிஞ்சதை பார்த்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்லல. இங்க அற்புத அடையாளங்கள் நடக்குது, தண்ணீர் ரத்தமா மாறுது, இந்த மாதிரிலாம் நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சா இல்லையா? ஒரு தடவை இல்ல, இந்த லாபான் வந்து சம்பளத்தை 10 முறை மாத்தினான்ற மாதிரி திரும்ப 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 வந்துட்டு 9 தடவை பிரச்சனை. சம்டைம்ஸ் வந்து இந்த டொமினியனுக்குள்ள போகும்போது இப்படி நடக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக 17 ஜோம் பண்ணிட்டு 17 ஆண்டவர் முதல்ல எனக்கு அந்த பாரத்தை வந்து ஜோம் பண்ண சொன்னாரு. 17 ஜோம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒண்ணு புரியாது. என்ன புரியாதுன்னா, சில நேரம் நல்ல ஜபத்துக்கு பதில் வர மாதிரி இருக்கும், சில நேரம் அப்படியே ரிக்ரெஸ் ஆன மாதிரி இருக்கும். ரிக்ரெஸ் ஆனது என்னது, நம்ம ஜோம் பண்ணது கூட என்ன இப்படி நெகட்டிவா போயிருச்சு என்ற மாதிரி. ஜோமனா இருந்த கூட இவ்வளவு மோசமா இல்லையே, ஜோமன பிறகு இவ்வளவு மோசம் போகுது, பேக் அண்ட் ஃபோர்த் அடுத்து இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது சில இந்த காரியம், இந்த குறிப்பிட்ட காரியத்துல. அப்ப எனக்கு அது என்னன்னு புரியல, ஏன் இப்படி நடக்குது, எப்படி நடக்குது. அப்பதான் ஆண்டவர் எனக்கு டக்குனு இதுதான் ஞாபகப்படுது. என்ன ஞாபகப்படுத்தினாரா, நீ என்ன செய்ய நினைக்கிற, நீ ஒரு காரியத்துக்கு மேல ஆளுகை செய்ய நினைக்கிற. நல்லா கவனிங்க, நீங்க எதுக்காவது ஜோம் பண்றீங்க, சில காரியங்கள் மாறணும்னு, வித்தவுட் யுவர் நாலேஜ் யூ ஆர் டேக்கிங் டொமினியன் ஓவர் இட். யூ வாண்ட் திங்ஸ் டு சேஞ்ச், யூ வாண்ட் நேச்சுரல் லாஸ் டு பி broken, யூ வாண்ட் சூப்பர் நேச்சுரல் லாஸ் டு ஒர்க் ஃபார் யூ. So you are trying to take dominion over that particular area, particular aspect. Okay, so அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, பிசாசு வந்து ரொம்ப அலாமாயிடுறான். ஏன்னா அவன் வந்து அவன் எந்த மாதிரி கிறிஸ்தவங்கிட்ட ரொம்ப ஹாப்பியா இருப்பானா, ஜோமன்றே பிரதர் தேவசித்து எப்படி தெரியல பாப்போம். அன்னைக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ஃபோன் பண்ணி பிரதர் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சேல் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே, இன்னொருத்தர் ஆனா என்ன வந்து சொல்லிட்டாரு, இதுக்கும் காட் ஃபீல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பிரதர், நீங்களும் அவசரப்பட்டு வித்துறாதீங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் கேட்டேன், ஏங்க உங்களை மாதிரி ஒரு குழப்பமான ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவர் சொன்னாரு. ஆமா ஆண்டவர் தான் சொன்னார். அப்புறம் என்ன வந்துட்டு காட் ஃபீல் இன்னொருத்தர் சொல்லிட்டாருன்னா இப்ப குழம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவருக்கே தெளிவு, ஆமால காட் அவர் ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னா அதுதானே காட்ஸ் வில். அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் சொன்னேன் நான், காட்ஸ் வில்னா நீ இது 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 வந்து காட்ஸ் வில் கிடையாது. காட்ஸ் வில்ன்றதே வந்து இது வந்து ஒரு டைரக்ஷன் சொல்லலாம், மேக்ஸிமம் இது ஒரு வழிகாட்டுதல். இது விற்கலாமா வேணாமான்னு ஒரு ஆண்டவர் ஆலோசனை கேட்கறீங்க. காட்ஸ் வில்னா ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன வில் அப்படின்னா, அந்த சித்தம் என்ன அப்படின்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர்ல இருக்கு, நாம் ஆவி உடையவர்களாய் மாறி இருக்கிறோம், கிறிஸ்துவை போலவே நாம் மாறி இருக்கிறோம். கிறிஸ்து யாரு? ஆளுகை செய்கிறவர் எல்லாத்தையும். அதே மாதிரி நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தமே ஆளுகை தான். ஓகே, அந்த சித்தத்தை புரிஞ்சா இங்க டிசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கும். டைரக்ஷனுக்கு நம்ம யார்ட்டையும் போக தேவையில்லை, நமக்கே தெரிஞ்சிடும். அந்த சித்தத்துக்கு ஒத்து போறதா நம்ம செய்வோம், அந்த சித்தத்துக்கு ஒத்து போகாத செய்ய மாட்டோம். அதாவது ஆளுகைக்கு ஒத்து போறதா நம்ம செய்வோம், நம்ம செய்ய மாட்டோம். சரி, ஓகே, கமிங் பேக் டு தி பாயிண்ட். இப்ப மோசே பேச ஆரம்பிச்சா என்ன நடக்குதுங்க? பிரச்சனை வருகிறது. இத்தனைக்கும் அற்புத அடையாளங்களோட நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் என்ன நடக்குது? லேஸ்ல பார்வோன் விடுற மாதிரி தெரியல, விட மாட்டேங்கிறான். அப்புறம் ஐடியாலாம் கொடுக்குறான், இதை விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு போ, இது மட்டும் காம்ப்ரமைஸ். Even the devil sees that you are steadfast in what you are standing. இதுக்காக ஜெபம் பண்றேன், இதுதான் எனக்கு வேணும், இது கீழே இறங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நின்றுட்டே இருக்கீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னா அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணாம காம்ப்ரமைஸ் கொண்டு வர பார்ப்பான். அவன் வந்து சொல்லுவான், பரவாயில்ல விட்டுரு, இப்படிதான் வேணுமா, வேற மாதிரி நடந்துட்டு போடு, எதுக்கு நீ
இந்த பாருங்க பிரதர், நீங்க சொன்ன மாதிரிதான் நடக்கணும்னு நினைக்க கூடாது. கர்த்தர் எப்படி வச்சிருக்காரோ அப்படி நடக்கணும். அப்படி கர்த்தரே சொல்லலையே. எவனாகிய அந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளிட்டு சமூகத்தில் போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும்னு போட்டுருக்கு. இந்த வசனத்துக்குலாம் பிசாசு எதிர்த்து நீங்க ட்ரை பண்ணுவான். கண்டிப்பா ட்ரை பண்ணுவான். எப்படி ட்ரை பண்ணுவான்? நீங்க சொன்னா ஒண்ணு நடக்காதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவான். உங்களுக்கே தோணும், நம்ம சொல்லிலாம் ஒண்ணும் நடக்காது, அது எப்படி நடக்கும்? உங்களுக்கே தோணும், நமக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லை போல இருக்கு, நமக்கு அந்த இது இல்லை, இப்படிலாம் தோணும். இதுதான் வந்து நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு பார்வோன்ட்ட போய் பேசாம இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு பார்வோன்லாம் உள்ளதான் இருக்கான், உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கான். முடியாது. அன்னைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து ஸ்பை பண்ண போகும்போது, வேவு பார்க்க போகும்போது ராட்சசன் வெளியே இருந்தான். இன்னைக்கு வந்து வெளியே இருக்கிற ராட்சசன் கூட பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இருக்கிற ராட்சசன் பூரா மண்டையில தான் உட்காந்துருக்கேன். வராது. பார்வோன்லாம் மண்டையில தான் இருக்கான். நடக்காது, செய்ய முடியாது, நமக்கு வராது, நமக்கு ஜோம் பண்ணா நடக்காது. முன்னாடி எப்படி நடக்கல, முன்னாடி நடக்கல, இப்ப எப்படி இப்ப நடக்கும், இனிமேல் நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் வரும். சரியா? இப்படி இருக்கும்போதுதான் இந்த வார்த்தை இருக்கே, ஆளுகையின் வார்த்தை, இந்த ஆளுகையின் வார்த்தைக்கு ஒத்தாசையான உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஆட்டுக்குட்டி. தட்ஸ் த lamb. கர்த்தர் சொன்னாரு, இன்றைக்கு இரவு நீங்க கிளம்புவீங்க அப்படின்னு. 9 மிரக்கிள்ஸ் நடந்துருச்சு, 9 அடையாளங்கள் நடந்துச்சு, வாதைகள் வந்தது. பார்வோன் இது பண்ணல, கண்டுக்கவே இல்லை. அப்ப சொன்னார் 9 வார்த்தை, 9 வாதைக்கு அவன் கேட்கல. ஆனா இன்னைக்கு செய்ய போறதுல கேட்பான். ஓகே, என்ன அது அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து நிலைக்கால போடு, ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை பூசி. ரெண்டே 2 இன்ஸ்ட்ரக்ஷன். ஆட்டின் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணு, நிலைக்கால போடு, தெளி, ஆட்டின் மாம்சத்தை பூசி. ரத்தத்தை நிலைக்காலில் போடு, மாம்சத்தை பூசி. ஓகே, 2 இன்ஸ்ட்ரக்ஷன். இதை செய். ஆளுகையின் வார்த்தைக்கு இதை போன்ற ஒரு கூட்டாளி எதுவுமே கிடையாது. There is no better ally for the word of dominion than the body and the blood of the lamb. So 2 இன்ஸ்ட்ரக்ஷன், பெருசா ஒண்ணும் இல்லை. நீ போய் கொம்ப முறிக்க வேணாம், தென்னை மரத்துல ஏற வேணாம், பனை மரத்துல ஏற வேணாம், அதெல்லாம் just put the blood on the doorstep, eat the flesh of the lamb. இதை மட்டும் செய். என்ன நடக்கும்? அன்று ராத்திரியிலே நான் எகிப்துக்கு இறங்கி வருவேன். கர்த்தர் சொல்றார், I will come down that day and walk in Egypt. நான் எகிப்து நடக்கும் போது தலைச்சன்கள் சங்கரிக்கப்படும். தலைச்சன்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்ன் இஸ் த மைட் அண்ட் க்ளோரி ஆஃப் சம்திங். ஓகே, யூஸ்வலா அந்த காலத்துல வந்து முதற் பேரானவன், மூத்த குழந்தைன்றத வந்து தங்களுடைய பலத்தினுடைய பலம்னு நினைச்சாங்க. அதாவது they are the best of the fruit அப்படின்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஓகே, முதல் குழந்தைன்றது அந்த மாதிரி the best of their ability, அவங்களுடைய சரீர பலன் எல்லாத்தோடைய பெஸ்ட் வந்து இதுதான், the best product அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய. ஓகே, so what the Lord is saying is, உங்க எனிமி ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம், அவன் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டா இருக்கலாம், அவனுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கலாம், அவனுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், அவனுக்கு ரொம்ப இதா இருக்கா, எல்லாமே இருக்கலாம். ஆனா God will come down and strike down the best of him. சத்ருவின் சிறந்ததை தேவன் இப்பா. சம்டைம்ஸ் வந்து சத்ருன்றது ஒரு ஆள் இல்லாம இருக்கலாம். இட் குட் பி a situation. அந்த சிச்சுவேஷனுடைய ஸ்டிங் எடுத்து போட்டுருவார். எப்ப என்ன சொல்றாரு? நான் சொல்றேன், நான் இறங்கி வர்றேன். See, the word of dominion is not about what you can do. The word of dominion is about what can God do in you and through you, through the spirit that God has put inside. ஆளுகையின் வார்த்தை வந்து நீ எப்படி இதெல்லாம் செய்ய போறன்றது இல்ல. நீ உட்காந்து யோசி, ஒரு ரூம்ல உட்காந்து யோசி, ஐயோ என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமாளிப்போம், இல்ல. நீ வந்து வார்த்தையை முதல்ல ரிசீவ் பண்ணு, ஏற்றுக்கொள். மோசை ஏற்றுக்கணும். கொஞ்சம் தகராறு இருந்துச்சு மோசை, ஆனா ஏற்றுக்கொண்டான். இவென்ச்சுவலி வார்த்தை ஏற்றுக்கொள். தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கவனி. அதுல வர இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? இந்த மோசோட ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்களேன். முதல்ல வந்து ஆளுகையின் வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறாரு. 2வது வார்த்தையை பேச சொல்றாரு. அவன்கிட்ட போய் பேசு, பயப்படாம பேசு, சத்துருட்ட போய் பேசு, சூழ்நிலையை பார்த்து பேசு, பயப்படாம பேசு. ஓகே, 3வது என்ன சொல்றாருன்னா, ரத்தத்தை எடுத்துக்கோ, சரீரத்தை எடுத்துக்கோ. 3 இன்ஸ்ட்ரக்ஷன். ரிசீவ் த வேர்ட், ஸ்பீக் த வேர்ட்,
அண்ட் இந்த 2 ப்ராசஸ்ல எப்பவெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் எடுத்து ரத்தத்தையும் மாம்சத்தையும் எடுத்துரு. டேக் த பிளட் சப்ளிமெண்ட், டேக் த பிளட், டேக் த பிரெட், டேக் த பாடி ஆஃப் ஜீசஸ். எடுத்துக்கோ. ஓகே, see now I am not talking about communion here. Definitely communion symbolizes something, but I am not talking about communion. I am talking about applying the blood through your mouth. First of all, feeding on the blood through your ears, and then applying the blood with your tongue, with your mouth. And how do you eat the flesh? அவங்க ஆட்டுக்குட்டியை சாப்பிட்டாங்க, நீங்க என்னத்தை சாப்பிடுவீங்க? Then you meditate on the word. That is eating the body of Jesus. And you meditate the word. That is eating the body of Jesus. நீங்க நிறைய பேர் வந்து ஒரு 10 நிமிஷம் கம்யூனியன் எடுத்துட்டு நாங்க அப்படியே பயங்கரமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. That's not enough. தயவுசெய்து கம்யூனியன் எடுங்க, எடுக்க வேணாம். I'm not decrying communion. I'm not bringing it down. What I'm saying is, நிறைய பேர் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோசப் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, எல்லாம் கம்யூனியன் எடுக்க சொல்லிட்டாங்க, நாங்க எடுத்துருவோம் கம்யூனியன் எடுத்து. ரொம்ப நல்லது. ஆனா வார்த்தையை உட்கொள்ளலாம். வெறும் கம்யூனியன் எடுத்து ஒண்ணும் நடக்காது. நீங்க வார்த்தையை தொடர்ந்து உட்கொண்டுட்டே இருந்தீங்கன்னா, சிலுவை ரத்தத்தை தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கம்யூனியன் எடுக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். ஏன்னா you are already into it. You are in the groove. It is just like you are doing a final ஒரு punch, அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கும். That will be very effective. அப்படி பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் கம்யூனியன். வெறும் கம்யூனியன் மட்டும் எடுத்துட்டு ஒண்ணும் நடக்கலன்னா ஆச்சரியப்படக்கூடாது. ஏன்னா கம்யூனியன் இஸ் நாட் அபவுட் ஈட்டிங் சம்திங். இட்ஸ் அபவுட் feasting or it's about devouring in the spirit the body and the blood of Jesus. That is communion. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து போடு. அன்றைக்கு ராத்திரி நான் வருவேன். வந்து I'll take the sting out of your situation, sting out of your problem. இதுதானே கிங் பின்னு சொல்ற, இதுதானே இருக்கிறே பெரிய பிரச்சனைன்னு சொல்ற, இதனாலதானே எல்லாம் அப்படி மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கு, அதையே தூக்குறேன்னு கர்த்தர் சொல்ற. ஆண்டவரே, நாங்கள் வீட்டிலே உட்கார்ந்து ஆட்டின் மாம்சத்தை புசித்து ஆட்டின் ரத்தத்தை உட்கொள்றது, ஆட்டின் ரத்தத்தை தெளிக்கிறதுக்கும், என்னுடைய சத்ருவின் தலை சங்கரிக்கப்படுறதுக்கும் என்ன ஆண்டவரே சம்பந்தம் இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேலும் சரீரத்தின் மேலும் நம்பிக்கை வைக்கும் போது, you would have trust in the body and the blood of the lamb. What we are doing is we are giving dominion and authority to the lamb over our lives and our situations. See, இந்த ஆட்டுக்குட்டி ஃபர்ஸ்ட் ஏதேன் தோட்டத்தில் பாக்குறோம். ஆட்டின் தோல் தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதை ஆட்டின் தோலை வந்து எடுத்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு, ஆடு அடிக்கப்பட்டு ஆட்டின் தோலை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த ஆட்டுக்குட்டி எங்க பாக்குறோம்? ஆடு பாக்குறோம். ஆடு இல்ல ஆட்டுக்குட்டி எங்க பாக்குறோம்? மோரியா மாலையில பாக்குறோம். ஓகே, மேல. அதுக்கப்புறம் மோசேயின் பலிகள்ல இந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கணும். தொடர்ந்து ஆடு வந்துகிட்டே இருக்கு. பஸ்கால கூட ஆட்டுக்குட்டி வருது. அதுக்கப்புறம் பலிகள்ல ஆடு வருது, பலியிடப்படுகிற ஆடு. அப்புறம் அப்படியே நீங்க போனீங்கன்னா ஏசாயால பார்க்கணும். சத்தமிடாத ஆட்டை போல ஒரு வாய் திறவாது இருந்தா. ஓகே, அதுக்கப்புறம் வேற எங்க பாக்குறான்? யோவான் ஸ்நானகன் பேசுறான். என்ன சொல்றான்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இது பின்னக்கில் இல்ல, இது பின்னக்கில் இல்ல, இது உச்சம் இல்ல. உச்சம் எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. அதை மட்டும் பார்த்துலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ல இருந்தே கூட வாசிக்கிறேன். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன்.
அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அளவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதும் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளாம். அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஓகே, போதும். சோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், ஆனா அவர் இப்ப எப்படி இருக்காரு? புஸ்தகத்தை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் பெற்று இருக்கிறார். ஓகே, இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா மோசேயின் புஸ்தகம் கிடையாது, சரியா? இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா இது வந்து சகரியால இருக்கு. நீங்க அதை எடுத்து ரெஃபரன்ஸ் காட்ட டைம் இல்ல. சகரியால வருது, புக் வருது. முள்ளும் புது முத்திரைகளா இருந்தது. அது எங்கன்னா அது பூமியின் மேல எங்கும் புறப்பட்டு போகிற சாபம் போட்டுக்கும். இது இந்த புஸ்தகம் வந்து திருடனோட வீட்டுல அந்த சாபம் எல்லாம் வருது. நான் என்னடா அது திருடன் வீட்டுல புக்கு சாபம் வரும், அப்படி ஒரு புக் இருக்கு அப்படின்லாம் போட்டிருக்கு. அந்த புக்கு திரும்ப இங்க ரெவலேஷன்ல வருது. என்ன அப்படின்னா சாதாரண புக் இல்ல. என்ன புக்கு தெரியுமா? இது பூமியிலே நியாய தீர்ப்புகளை செலுத்துகிற புஸ்தகம். பூமியிலே பிசாசின் ராஜ்யம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இல்லீகல். இவைகள் கட்டப்பட வேண்டும், இவைகள் முறிக்கப்பட வேண்டும், இவைகள் there should be judgment passed on them, they should be brought down, கீழே கொண்டு வரப்பட வேண்டும். இவைகள் நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்படணும். ஆனா இதுக்கு பாத்திரவான யாரும் இல்லையா? ஏன்னா எவனுமே அதுக்கு தகுதி உள்ளவனாவே இல்லையா? அதுதான் பிரச்சனை. யார் இந்த நியாய தீர்ப்பு செலுத்தணும்? சங்கீதத்தில் வருது, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துவோம். அவர்கள் ராஜாக்களை வந்து இரும்பு விலங்குகளால் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்துவோம் அப்படின்னு வருதுல. அந்த எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு செலுத்துறதுக்கு யாருமே பாத்திரவானா இல்லையா? அதுதான் பிரச்சனை. அதனால யாரும் பாத்திரவானா இல்லாதனால, ஆளுகை செய்ய யாரும் தயாரா இல்லாதனால அது ஈவில் வாஸ் ரன்னிங் ராம்பன்ட். அது அப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப சொல்றான், இல்ல ஆட்டுக்குட்டியானவர் அவர் வந்து இந்த தீமையை தடுத்து நிறுத்தவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் ஏபிளா இருக்கிறாரு. அவர் அதுக்கு பாத்திரவானா இருக்கிறார். சரியா? அப்புறம் தான் அடுத்து 12ஆம் வசனம் பார்த்தோம்ல, அவங்க மிகவும் சத்தமிட்டு ஆட்டுக்குட்டியானவர் வந்து ஐஸ்வர்யத்தையும் வல்லமை ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பாடினார்கள். சோ அப்ப அந்த ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்க தெளித்து ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவங்க புசிக்கிற நாளிலே என்ன நடந்தது என்று சொன்னால், நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டது. அதான் கர்த்தர் 12ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை சரி கட்டும்படி நான் இறங்கி வருவேன். உங்களுக்கு எதிராக நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. காரணம்னா பொல்லாத ஆவிகள் அதனுடைய செயல்பாடுகள் வந்து மனுஷரை தூண்டிவிட்டு, சில சூழ்நிலைகளை தூண்டிவிட்டு, சில சட்டங்களை கொண்டு வச்சு, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வச்சு, பேங்க்லயோ மற்ற காரியங்களையோ எங்க கோர்ட்லயோ இதெல்லாம் உங்களுக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா எதேச்சியா நடக்கிறது இல்லை. இது ஒவ்வொன்றையும் நீங்க பிசிக்கலா ஃபைட் பண்ணீங்கன்னா டயர்ட் ஆயிருவீங்க, உங்களால முடியாது. சரியா? ஆனா புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பின்னாடி எகிப்தின் தேவர்கள், காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் வந்து இருக்குது. காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் என்ன? எகிப்தின் தேவர்கள் என்ன? அடிமைத்தனத்தை வைத்திருக்கிறது. நீங்க ஆளுகை செஞ்சிடக்கூடாது, ஆளுகை கூட உனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வைக்க உட்கார வைக்கிறது. சோ இவைகள் உங்களுக்கு எதிராக அநியாயம் செய்திருக்கிறது, அநீதி செய்திருக்கிறது. First of all, you should understand that we are not tolerating any nonsense under the guise of anything. அதாவது கர்த்தர் ஏதோ நடத்திட்டு இருக்காரு, என்ன நடந்தாலும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா பாதைக்காக ஸ்தோத்திரம். அது ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு எல்லாத்தையும் காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், தாவீது மாதிரி உபத்திரவத்திலையும் பிரச்சனையிலையும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். கரெக்ட், தப்பு இல்ல. அது தப்பு இல்ல. அதோட நிறுத்திடக்கூடாது. See, the Lord is angry. The Lord is angry at some forces, at some things that have conspired against you in the past.
and he wants to come down in his anger. தன்னுடைய கோபத்தில் அவர் இறங்கி வர விரும்புகிறார். வந்து உங்கள் சத்துருக்களை சிதறடிக்க அவர் விரும்புகிறார். ஆனா அதுக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் சரீரம் மிக முக்கியமா இருக்கு. ஏன்னா இது சாதாரண ஆட்டுக்குட்டி இல்ல, இப்பொழுது ஆளுகையிலே இருக்கிற ஆட்டுக்குட்டி, இப்பொழுது முத்திரையிலே உடைக்கத்தக்க ஆட்டுக்குட்டி. நாம் அதனால ரத்தத்தையும் சரீரத்தையும் நாம் பங்கு பெறும் போதோ இல்லைன்னா வார்த்தை தியானிக்கும் போதோ, வேர்ட் மெடிடேஷன், பிளட் மெடிடேஷன் நாம் பண்ணும்போதோ, நாம் we are appealing to the courts of heaven where the lamb is seated. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க உங்களுக்கு நடந்த அநியாயங்கள் அநீதிகளை குறித்து எவ்வளவு அங்கலாய்ப்பட்டு இருக்கிறீங்களோ, எவ்வளவு வெறுப்போடு இருக்கிறீங்களோ, எவ்வளவு ஒரு மாதிரி எரிச்சல் அந்த கோபத்துல இருக்கீங்களோ, அதை விட பல மடங்கு. see, gospel is not God coming and telling you, ஐயோ நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காதப்பா, என்ன பண்ண முடியும், அது உலகம்னா அப்படிதான் இருக்கும். இது இயேசு கிடையாது. புத்தர் வேணா அப்படி சொல்லியிருப்பாரு, வேற யாரும் அப்படி சொல்லியிருப்பாங்க, இயேசு இப்படி சொல்லல. ஓகே, சுவிசேஷம் இது இல்ல. சுவிசேஷம் என்னன்னா, you able to open your eyes and see God deadly angry at those things that you are angry against. But the difference being his level of anger is multiple times higher and severe than yours. And his intensity to give justice to you is equally severe. நம்மளோட பிரச்சனை வந்து நமக்கு நீதி செய்யறதுக்கு விருப்பம் இல்லாத விலகி போற தேவன் இல்லை. அது நமக்கு பிரச்சனை கிடையாது. நமக்கு பிரச்சனைனா அவர் இவ்வளவு தீவிரமா இருக்காருன்றது நமக்கு தெரியாதனால. Problem is not that God is slow. The problem is he is too fast and we are not able to align with his frequency. That is the problem. Okay, நீங்க நிறைய பேர் ரொம்ப பிசாசு பாருங்க, நல்லா விளையாடுறான். என்ன பண்ணிடுறான்னா, அவங்களுக்கே வந்து ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணத்தை போடுறான். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா, கரெக்டா அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. சில பேரை வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா வந்து, ஐயோ இதெல்லாம் நீ கேட்க கூடாது, இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குற்ற உணர்வு போட்டு விட்டுறான். அவங்களால ஜெபம் பண்ண முடியல, பயமா இருக்கு. கரெக்டா தான் ஜெபம் பண்றோமோ, தப்பா ஜெபம் பண்றோமோ, தப்பா ஜெபம் பண்ணிடுறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. நோ, you should understand more than you, God is severely angry at those things. The blood does two things. ஒன்னு, உங்களை அவரோட ஸ்பீடு கொண்டு போய் உங்க மைண்டை அவர் மைண்டை இசைந்துபடுத்தி விட்டுறது. ரெண்டாவது, அவர் உங்க வாழ்க்கை அந்த இசைவு ஏற்பட்ட உடனே அடுத்து நடக்கிறது, அவர் உங்கள் வாழ்க்கையில இறங்கி உங்களுக்காய் கிரியை செய்வதற்கு you are giving him complete access and complete provision for it. Provision அதுக்கான இடம் உண்டாக்குறீங்க. அவர் வந்து உங்க வாழ்க்கையை இறங்கி கிரியை செய்யறதுக்கு நீங்க இடம் உண்டாக்கி தரீங்க. You are making that a possibility. எப்படி? நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து ரத்தத்தை எடுத்து தெளிச்சு, இன்னைக்கு வந்து வீட்டுல தெளிச்சுறாங்க யாராவது போய், மனது நிலை கால்களிலே இயேசுவின் ரத்தத்தை ஆவியினாலே தெளிப்பது. How do you do that? By repetitive meditation on the blood. By repetitive meditation on the blood. திரும்ப திரும்ப ரத்தத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை பத்தி எனக்கு இன்னும் வெளிப்பாடு கொடுங்க ஆண்டவரை கேட்டு தொடர்ந்து நீங்க தியானிக்கும் போது, இல்ல அப்படி சில பாடல்கள் எல்லாம் கேட்கும் போது, உங்களை அறியாம ரத்தம் தெளிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ரத்தம் தெளிக்க உங்க மனது நிலை கால்களிலே ரத்தம் தெளிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆட்டுக்குட்டியின் மாம்சம் புசிக்கப்படுறதுல வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை நீங்க புசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு பலன் உண்டாக ஆரம்பிக்கிறது. இது ரெண்டும் நடந்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் இறங்கி வந்து எகிப்தின் தலைச்சன்களை சங்கரிக்க ஆரம்பிக்கும். நடக்கும். உங்கள் சத்துருக்களின் இடத்துல கூக்குரல் உண்டாயிருக்கும். உங்களுடைய இடங்களிலோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகும். அன்று இரவிலே நடந்தது. ஒரு ராத்திரியிலே கர்த்தர் செய்தார். ஆண்டவருக்கு ரொம்ப நாளும் தேவையில்லை, ஒரே நாள். நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு நாள்ல வேலையை முடிச்சுவாரு. ஓகே, அவர் சைடு ப்ராப்ளமே இல்லைங்க. அவர் ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. நீங்க நினைக்கிறத விட அதிகமா இருக்காரு. நீங்க 10,000 ரூபாய் வேணும்னு ஜெபம் பண்றீங்கன்னா அவர் 10 லட்சம்ன்ற லெவல், ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எப்படி கொடுக்கலான்ற லெவல்ல இருக்காரு. சோ த ப்ராப்ளம் இஸ், அதாவது பிரேயர் தட் ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, ஸ்டூபிட் பிரேயர், நாட் கோயிங் டு வொர்க் பிகாஸ் ஹி இஸ் லைக், நீ ஏதாவது பண்ணுப்பான்னு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. சோ நான் மனம் திரும்புதல் பேசுறேன் பாத்தீங்களா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். த மோமெண்ட் யூ யூஸ் த பிளட், யூ ஆட்டோமேட்டிக்கலி ரிப்பென்ட். இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் அ பர்சன் டு யூஸ் த பிளட் அண்ட் ஆல்சோ நாட் ரிப்பென்ட் அட் தி சேம் டைம். எந்த ரிப்பென்டன்ஸ் பேசிட்டு இருக்கேன்? ரிப்பென்டன்ஸ் அன்டு டொமினியன்.
ரிப்பென்டன்ஸ் அன்டு த கிங்டம். ஏன்னா ஒரு மனம் திரும்புதல் தான் இருக்கிறது. மனம் திரும்புதல் ராஜ்யம் அப்படின்னு இயேசு பேசினார். வேற எதுவும் இல்லை. அந்த ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கும் போது உங்களை கிளீன் பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணி சேர்க்கிற மாதிரி ஒரு பாவம் மன்னிப்பு அதுல வருது. பாவங்கள் அகற்றப்பட்டு மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீங்க ராஜ்யத்துக்குள்ள அங்கமாகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒருவேளை பாவம் செய்தாலும் நீங்க ராஜ்யத்துல வெளியெல்லாம் போக முடியாது. ஓகே, ஆனா ராஜ்யத்துல தண்டமா இருக்கலாம். அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதாவது ஆளுகையே எடுத்துக்கலாம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு ஆளுகை எடுத்துக்காம அங்கேயே போய் பிச்சை எடுக்கிற ரேஞ்சில் உட்காந்துருக்கலாம். அப்படி இருக்காங்க, அப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். ஆனா நீங்க ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அது சோ பாவம் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ல முடிஞ்சிருது. ஆளுகை, தேவனுடைய ஆளுகை, தேவன் உங்களுக்காக தேவனுடைய ஆளுகையில வந்து இந்த ராஜ்யத்திலே பாத்தீங்கன்னா இட் இஸ் காட் ஹூ டஸ். கர்த்தர் தான் எல்லாம் செய்யறாரு. நம்மளோட ரோல் வந்து இந்த ரத்தத்தை பிடிச்சுக்கிறது, ரத்தத்தை எடுத்து போடுறது, அப்புறம் வார்த்தையை தியானிக்கிறது. அங்கதான் வந்து அதான் மாம்சம் சொல்றீங்க, ஆட்டுக்குடி மாம்சம். அதுதான் நம்ம வேலை. நான் சொல்றேன், உண்மையிலே உங்களுக்கு மனம் திரும்புதல் எப்படி பண்ணலாம் டவுட்டா இருந்தா ரத்தத்தை ஓட விடுங்க. லெட் இட் ரன் ஓவர் யூ. மெடிடேட் த பிப்ளிக்கல் பாசேஜஸ் அண்ட் ஹியர் த சாங்ஸ். ஆண்டோட கேளுங்க. இதை தவிர வேற வழி தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு இது 2 தெரியும், அதனால சொன்னேன். இதை தவிர வேற இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. சோ பட் மெடிடேட் ஆன் த பிளட், ஸ்டே வித் த பிளட், லுக் அட் த கிராஸ். ஓகே, சம்டைம் நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஐசையா 53 வாசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஐம் ஜஸ்ட் லுக்கிங், ஸ்டேரிங் அட் த கிராஸ். எனக்கு அவ்வளவு புரியல, தேவையில்லை, எனக்கு இது புரியணும். சோறு புரியணும், புரிஞ்சு யாரா சாப்பிடுறீங்களா? சோறு நல்லா புரிய வேண்டும், இப்படி யாரா சொல்லிருக்காங்க என்னைக்காவது? சோறு புரியுது இல்லைங்க, போர் சாப்பிடுறது. அதே மாதிரி சிலுவை வந்து பார்க்க வேண்டியது. அவன் வனாந்திரத்தை பாம்பு கடிச்சிருச்சு எல்லாரையும். அப்ப என்ன சொன்னாங்க? நோக்கி பார் பிழைப்பாய், கீப் லுக்கிங். ஒருவேளை அவன் சொல்றான், ஐயா நான் 1 மணி நேரம் பார்த்து அவனை சுகமா இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கு, கண்டிப்பா சுகமா. கீப் லுக்கிங், கீப் லுக்கிங், கீப் மெடிடேட்டிங் த கிராஸ், கீப் மெடிடேட்டிங் த கிராஸ். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்ல சாங் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிளட் சாங்ஸ் வந்து அவ்வளோ தூரம் நான் கேட்டு அதுவே பிளேலிஸ்ட்ல ஓடும். சுத்தி சுத்தி ஏதாவது பிளட் சாங் 10 நிமிஷத்துக்கு ஒரு சாங் ஓடிடும். ஆட்டோ பிளே போட்டு விட்டீங்கன்னா யூடியூப்ல கண்டிப்பா 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளட் சாங் வந்துடும், வராம இருக்காது. ஏன்னா வந்து இதோட சிம்பிளா எதுவும் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் இவ்வளவு சிம்பிளா வச்சிருக்காரு. அதான் சொல்றேன்ல, தப்பு எங்கேயோ நம்ம சைடு தான் இருக்கு, நம்ம புரிய ஆரம்பிக்கணும் சம் பாயிண்ட். நான் வந்து 24 இந்த வருஷம் 2016 வரைக்கும் எனக்கு இது எதுவுமே தெரியாது. ரத்தத்தை மெடிடேட் பண்ணும் தெரியாது. எனக்கு ரத்தத்தை பத்தி என்ன தெரியுமா தெரியும்? பாவ மன்னிப்புன்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். ரத்தத்தை பத்தி தெரியாது. வார்த்தையை மெடிடேட் பண்றதுனா என்னன்னே தெரியாது. சும்மா படி யோசிச்சே இருங்கன்னு சொல்லுவாங்க, தெரியாது. ஓகே, அப்புறம் அந்த ஸ்பிரிட் பத்தி பேசுறேன், அதுல எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா, ஆனாலும் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனாலும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் எனக்கு சொல்லி நான் சொல்லி நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கிருபையின் உபதேசத்தை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரியா? கிருபை அந்த காரியங்கள்லாம் எனக்கு தெரியும். விசுவாசத்தின் காரியங்கள் ரொம்ப தெரியாது. அதுதான் நான் பண்ண எரர். ஏன்னா ஒருத்தன் உண்மையிலே வந்து வேர்ட் ஆஃப் ஃபெய்த் உள்ள ஒருத்தன் கொஞ்சம் ஓரளவு சீரியஸா, சும்மா ஏதோ இங்க நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம சீரியஸா ஒருத்தன் வந்து தேடுதலோட வார்த்தையை கண்டுபிடிக்க விரும்புறேன் உள்ள போனவன் இதெல்லாம் அப்படி இப்படி டச் பண்ணாம இருக்க மாட்டான், கண்டிப்பா இதுக்குள்ள போயிடுவான். சோ அது எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா நான் எதுக்காக சொல்றேன்னா, நிறைய நம்ம பண்ணலாம், ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஊழியமே செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி பேசிக்ஸே தெரியாம இருக்கலாம். அதனாலதான் ஆரம்பத்துல சொன்னது திரும்ப சொல்றேன், நம்ம சைடு தான் எங்கேயோ தப்பு இருக்குன்றத ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் we can learn and we can overcome, we can defeat everything that is coming against us and we can overtake everything. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்றீங்கன்னா, நான் இந்த மாதிரி கடந்த காலத்துல சில காரியங்களை தவற விட்டுட்டேன், எனக்கு தெரியாது, அதனால தவறு விட்டுட்டேன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வந்து நான் ஆண்டவருடைய நீங்க சொன்ன மாதிரி வந்து I'm coming to the conclusion that it's not God's fault. Okay, the problem is not on God's side. நம்ம சைடு தான் எங்கேயோ தப்பு இருக்கு, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் ஏதோ அப்படின்னு சொல்றேன். ஆனா இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன், ஆளுகைக்கென்று மனம் திரும்புகிறேன். அதாவது மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஏன் தெரியுமா? தேவன் மேல தொடர்ந்து உங்களுக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்பனா நீங்க மாம்ச சிந்தையில் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அது ரியாலிட்டி இல்ல, அது ரியாலிட்டி மாதிரியே வரும். கர்த்தர் பண்ணிருக்கலாம், ஆண்டவர் இப்படி ஏன் இப்படி செய்யல, என்னதான் பண்றது, எப்பதான் ஆண்டவர் செய்வார், இந்த மாதிரி இந்த எண்ணங்கள் எல்லாமே மாம்ச சிந்தை.
ஏன்னா கார்னல் திங்கிங் இஸ் எனிமிட்டி அகேன்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுக்கு விரோதமா நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை அப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை. இன்னைக்கு நான் ஆக்சுவலா அந்த ஆக்ட்ஸ் 2ல இருந்து ரொம்ப டீட்டெயில்டா பேசலாம்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் எனக்கு தெளிவா ரத்தத்தை பத்தி இன்னைக்கு நீ பேசி ஆகணும்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா பேசணும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு ட்ரை ஃபேஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள நல்லா இல்ல, ஸ்ட்ரகிளிங் அப்படி இருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொன்னார். சொல்லிட்டு டோ டு த பிளட், ஹை டைம் யூ டேக் த பிளட் அகைன் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஐம் கம்மிங் டு த பிளட். ரத்தத்தை மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி இது நான் ரொம்ப பேசியிருக்கேன் இது பிளட் பத்தி. பழைய வீடியோஸ் நீங்க பார்க்கலாம். நீங்களே ஜோம் பண்ணி நிறைய வீடியோ இருக்கு. வாரத்துக்கு 2 வீடியோ பேசுறேன். அப்ப எத்தனை வீடியோ இருக்கும். நீங்களே ஜோம் பண்ணி ஆண்டவர் எந்த வீடியோ பார்க்கணும்னு கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பாரு. உங்களுக்கு கைடு பண்ணுவாரு. அதை போய் பாருங்க. ரத்தத்தை பத்தி அதை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் தெளிவு கொடுப்பாரு. அண்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிசிங் த பிளட், ப்ராக்டிசிங் த பிளட் அப்படின்னா வந்து அது லிட்டரலா மேக்கிங் இட் ரன் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். ஓகே, நிறைய பேருக்கு நான் ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன். தமிழ் இருக்காங்கிறனால சொல்றேன். தாமஸ் பிரித்திவி திருச்சியில இருக்கிற எழுதின பாட்டு, சாம் செல்லதுரி அதை பாடியிருக்காரு. ரத்தம் ஜெயம்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுலாம் வந்து ஒரு 2021ல நான் கேட்க ஆரம்பிச்சேன். 20ல இருந்து கேட்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் வந்து ஒரு 20,000 தடவை நான் கேட்டுக்கிறேன். மினிமம் கூட கேட்டுக்கலாம். திரும்ப 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 போட்டு விட்டுட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். உள்ள போயிட்டு யூ ஒன்ட் பிலீவ், அவ்வளவு அப்படி டெலிவரன்ஸ் ஆகும் மைண்ட்ல. அப்படியே கிளாக்டா இருக்குது மைண்டு, அப்படியே குழப்பமா இருக்குது. தேவனுக்கு விரோதமான பகை அதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். நான் பிரசங்கம் பண்றதுனால எனக்கு ஏனோ எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்குமே அப்படி கிடையாது. எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிசாசு வந்து இந்த பூமியில வந்து அவன் நம்முடைய எண்ணங்களை தான் தாக்குறான். நெகட்டிவ் தாட்ஸ் போட அவன் அதிகமா முயற்சிக்கிறான். ஒரு நாள் நான் முன்னாடி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். எந்த பிசாசாவது இந்த ஏரியாவுக்கு, என் வீட்டுல சொல்ல ஏரியாக்குள்ள வந்துச்சு, இயேசு நாமத்துல கண்டதுட்டமா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு. அப்புறம் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, அவன் வரமாட்டான், வந்தா வெட்டுவான்னு தெரியும். லிட்டரலா சொல்றேன், லிட்டரலா டெவில் cannot come near your house. You know that angels are protecting. He cannot come. Blood is there. He will burn to death. He will not come. அதான் ஆண்டவர் சொன்னாரு. அவன் என்னைக்கியா வந்திருக்கான்? அவன் எண்ணத்தை தானே கொடுப்பான், தாட்ஸ் தானே தூக்கி போடுவான். அவன் நேரம் எங்க வந்திருக்கான்? நீ அதான் சொல்லிட்டு சொன்னாரு, நீ வந்து யூ நீட் டு கவுண்டர் த தாட்ஸ். அதுக்கு டேக் மை பிளட். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம். அப்ப இன்னைக்கு மெசேஜ் வந்து ஆளுகையின் வார்த்தை அப்படின்னா அதுக்கு ஒரு இன்னொரு சைடு இருக்கு. ஒரு சைடு ஆளுகையின் வார்த்தை, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா அது ரத்தத்தின் வார்த்தை. இட் இஸ் த வேர்ட் ஆஃப் த பிளட். வேர்ட் ஆஃப் த பிளட். நான் உண்மையிலே வேர்ட் ஆஃப் த பிளட் எனக்கு டைட்டில் ஆண்டர் கொடுத்தாரு இன்னைக்கு. ஆனா இதுக்கு எந்த வசனம் இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கே அந்த வசனம் வருது. எந்த வசனம்? ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின். சோ கேட்க ஆரம்பிங்க, ரத்தத்தை போடுங்க, இந்த டைம்ல எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, எப்பயுமே ரத்தத்தை யூஸ் பண்ணுவோம். பை த வே, ஏதோ பிரச்சனை வரும்போது மட்டும் ரத்தத்தை யூஸ் பண்றது வந்து அது ஒரு பெண்டிகாஸ்டல் ஸ்டைல். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் சொல்லி அந்த டைம் மட்டும் சொல்றது. அந்த டைம் மட்டும் சொல்லக்கூடாது. ஃபுல்லா ரத்தம் ஓடணும் உங்களுக்குள்ள. ஓகே, let it flow inside of you, because the word of dominionக்கு அண்டர்லைங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா blood இருக்கு. பிளட்டுக்குள்ள நீங்க போக போக உங்களுக்கு ஆளுகையின் மனப்பான்மை தானாக வரும். நீங்க யோசிப்பீங்க, ஆமா இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு எங்க இருந்து வருது? ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்டிமனி மட்டும் சொல்றேன். முன்னாடி வந்ததான் சிஸ்டர் இன்னைக்கு வரல, காலுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்க. நான் அந்த ரத்தத்தை பத்தி கண்டுபிடிச்சதே அதை வச்சுதான். அவங்களுடைய so I'm really indebted to that family and the sister. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 monthsல வந்து there was 6 months கூட கிடையாது, 26 weeksல வந்து ட்வின்ஸ் அவங்களுக்கு பிரெக்னெண்டா இருந்தாங்க. 26th வீக்கோ 28th வீக்கோ 26th வீக் தான் நினைக்கிறேன். 6 months கிட்ட அரௌண்ட் த டைம் வந்து ப்ரீடம் டெலிவரி ஆயிடுச்சு. அது சேலஞ்சிங் பிரெக்னன்சி தான், ப்ரீடம் டெலிவரி ஆயிடுச்சு. கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கு. காலை 4 மணிக்கு அந்த பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ண. நான் சொல்லியிருந்தேன், பிரதர் எனக்கு நைட்டுனாலும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, praying, I want to know what's going on. 4 மணிக்கு எனக்கு காலைல ஃபோன் பண்ணி சொன்னாரு, பிரதர் இந்த மாதிரி எமர்ஜென்சி ப்ரொசீஜர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ 2 குழந்தைங்களும் எடுத்துட்டாங்க. They are just 500 grams. The babies are 500 grams. 2 months வந்து they should be in incubator. This is the thing. சொல்லிட்டு அவரே சொன்னார். அவரோட வேர்ட்ஸ் நான் சொல்றேன். இந்த பிரதர் சொன்னாரு, ஃபாதர் ஆஃப் த சில்ட்ரன். அவர் சொன்னாரு,
சர்வைவல் ரொம்ப ரொம்ப டவுட்னு சொல்றாங்க பிரதர் அப்படின்னாரு. சரி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சொல்ல போனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்றேன் அவர்கிட்ட இல்ல பிரதர் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஐ ஹவ் நாட் ஹர்ட் எனிதிங் லைக் தட் பிஃபோர். 500 கிராம்ஸ்ல ஒரு குழந்தை பிறந்து வந்து சர்வைவ் ஆச்சு நான் கேட்டது கிடையாது. அண்ட் பீப்புள் சே இந்த மாதிரி நிறைய இது இருக்கு, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு, இவ்வளவு இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நிறைய இது இருக்குன்னு. ஸோ அவங்கள அந்த வர்ஸ்ட் தே வென்ட் த்ரூ வெரி டஃப் டைம். என்னன்னா டெலிவரி ஆகி இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பேபிஸை வந்து ஐசியூல அந்த இன்குபேட்டர்ல வந்து 2 மந்த்ஸ்க்கு வைக்கணும். த மதர் cannot be near them. The father cannot be near the baby. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைய ஒரு நாள் தூக்கி எங்கேயாவது வச்சாலே வந்து எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டாங்கன்னா பெரிய குழந்தை நம்ம இருக்க முடியாதா கூடன்னு. 2 months வந்து ஓகே. ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு தட் சிஸ்டர் வென்ட் த்ரூ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து இருக்காங்க. இவங்க இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. நான் அவங்கள அடுத்த நாள் போய் பார்த்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ வந்து அந்த குழந்தைங்களை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வந்து எனக்கு ஆக்சஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் வரைக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்தாங்க. எனக்கும் வந்து சொல்லி வச்சிருந்தாங்க. நான் போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். ராமகிருஷ்ணன் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில. ஸோ நான் ஒரு அந்த டிஸ்டன்ஸ் போய் நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன். எனக்கு பயமா இருக்கும் எவ்ரி டைம் ஐ ரொம்ப பயமா இருக்கும். நான் அப்படியே ஓப்பனா சொல்றேன். எனக்கு பயமா இருக்கும். ஐயோ ஏதோ ஆயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பயமா இருக்கும் ஆண்டவரே குழந்தைக்கு சர்வே ஆகணும்னு. எனக்கு அப்படி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே இருக்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சில நேரம் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த டெவில் ஹேஸ் சம் பிளான்ஸ். பிசாசு சில வேலை பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அவன் ஏதோ திட்டம் வச்சிருக்கிறான். they wants to spoil their life அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது. சோ எனக்கு வந்து எனக்கு இருக்கிற எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். ஓகே ஆண்டவரே இந்த குழந்தைகள் நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். சோ இப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கு. எனக்கு அந்த இது எப்படி ஆகும்னு மரியாள் கேட்ட மாதிரி எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு இருக்கு. திஸ் வாஸ் மை மைண்ட். அப்போ ஒரு நாள் அடிக்கடி அவங்கள போய் நாங்க ஹாஸ்பிட்டல் தாங்க போய் பார்த்து ப்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம் டைம்ல. ஒரு நாள் நான் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட ஆரம்பிக்குது. ரத்தம் ஜெயம்ன்ற பாட்டு. அதுவா ஆட்டோ பிளேல ஓடுது யூடியூப்ல. சாமோட சில சாங்ஸ் நான் ரொம்ப ரிப்பீட்ல கேட்பேன். அது மாதிரி இந்த சாங் அதுல கேட்டதே கிடையாது நான். அதுவா ஓடுது. நான் ஏதோ ஒரு நாள் ஏதோ தேடினேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பட் அதுவா ஓட ஆரம்பிக்குது. அந்த பாட்டு ஓடுது. நான் ஓட விட்டுட்டேன். என் மைண்ட் வேற ஏதோ இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தைகளுக்காக தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாட்டு ஓடிச்சு பாருங்க. ஒரு டைம் ஓடிச்சு. எனக்கு திடீர்னு எங்க இருந்தோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு நம்பிக்கை சடனா வந்துச்சு. அப்ப நினைச்சேன் வாட் டிட் ஐ டு டிஃபரண்ட்லி டு பிரிங் திஸ் ஹோப் ஃப்ரம் அண்ட் வேர் டிட் இட் கம் ஃப்ரம் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாட்டு தான். திரும்ப பாட்டை போடு அப்படின்னு திரும்ப போட்டுட்டேன். அப்படியே போட எனக்கு தெரியுது ஏதோ பூஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த காத்து அடிச்சு அப்படி சைக்கிள் காத்து ஏறும். இது மாதிரி வந்து எனக்கு எனர்ஜி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது ஜெபம் பண்றது. எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. பாசிட்டிவா அப்படியே தோண ஆரம்பிக்குது. ஓகே. சோ அப்ப இருந்து நான் நினைச்சேன் இப்ப 2 மாசத்துக்கு இந்த பாட்டை விடக்கூடாது. திரும்ப போடுன்னு போட்டு கார்ல ஏறிட்டாலே பாட்டை போட்டுரு. அது போடு அதே 2-3 வருஷம் இருக்கு. இவர் பாடுறது அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் போட்டு திரும்ப ஓடு இந்த பாட்டை ஓடட்டும். அதே சாம் பாடுறது எனக்கு என்னமோ ரொம்ப இதா இருக்கும். அவர் வந்து அவருக்கு வேர்ட் அண்ட் ஃபெய்த் உள்ள இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. அது ஆட்டோமேட்டிக்கா அது ரொம்ப பவர்ஃபுல்லா வரும். அதனால அது அவரு தான் மெயினா போட்டா ஓட்டிட்டு அதை போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் அப்படியே கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ரத்தத்தின் பாட்டை போட்டு ஜெபம் பண்ணா பெட்டரா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இதெல்லாம் வெளியே போகுது. பெண்டிகாஸ்டல் டவுட்ஸ் அதெல்லாம் மைண்ட் இருந்தெல்லாம் கிளியர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சேன். ரத்தத்தை போடு கேட்டு நேத்து போன வாரம் தான் அந்த சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க. அந்த 2 குழந்தைங்க போட்டோ எனக்கு அனுப்பி they are 4 years old now. They are perfect. They are fine. ஓகே 4 years old now. அதை அனுப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்க பர்த்டே வந்து ஐ திங்க் February 28 was their birthday நினைக்கிறேன். ஸோ அதை அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் இந்த இதுலதான் நான் எனக்கே புரிஞ்சது ரத்தத்தின் வல்லமை பற்றி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இயேசுவின் ரத்தத்தை பத்தி என்ன தெரியும்னா அது வந்து பாவம் மன்னிப்பு. பாவம் செஞ்சு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்க ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்றது தவிர எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் பைபிள் எடுத்து படிக்கும்போது ரத்தத்தின் மகத்துவத்தை கர்த்தர் காட்டாரு. இதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஓகே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரத்தத்தை யூஸ் பண்ணாம நம்ம நிறைய சொல்லலாம். நானு வாக்கு தத்துவத்தை இது பண்றேன், வாக்கு தத்துவத்தை அது பண்றேன், வாக்கு திரும்ப சொல்றேன்னு. See, when your mind itself is not accepting what you are saying, what is the point? Okay.
So you have to break that discord. How do you break that? The blood breaks it for you. You don't have to break your head about it. The blood will break every barrier inside you and allow your spirit to dominate your mind. And then will come the word of faith. விசுவாசத்தின் வார்த்தை அப்போ உள்ள இருந்து வரும். இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுன மாதிரி ஆவி இருதயத்தை ஆட்கொள்ள ஆரம்பிக்கும். அப்பொழுது இருதயத்திலிருந்து நிரம்பி வாய் வழியா வார்த்தை வரும். விசுவாசத்தை பேசுவீங்க, ஜெயத்தை எடுப்பீங்க. சரி, ஜெபிக்கலாமா? கர்த்தரை பந்திப்போம். லேட் ஆயிடுச்சு. கர்த்தரை பந்திப்போம். Thank you, Jesus. Hallelujah. Thank you. Thank you. ஆண்டவருடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நேரத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை பங்கு பெறுகிற இந்த நாளிலே ஆளுகைக்கேற்ற மனம் திரும்புதலுக்கு என்று நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவும் எனக்கு ஆண்டவர் சொன்னாரு. Said, he told me, lead them into a collective repentance towards dominion. ஆளுகைக்கான மனம் திரும்புதலுக்கு என்று நடத்துன்னு சொன்னாரு. அதனால நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் மனம் திரும்புகிறேன். எந்தெந்த இடங்களிலே நான் ஆளுகையை வார்த்தையை எடுத்துக்கொள்ளாம இருக்கணும், தெரியாம இருக்கணும், இல்ல அது எனக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும், அந்த இடங்களிலே ஆளுகையின் வார்த்தையை எனக்கு விளக்குவீராக, எனக்கு அதை தருவீராக. அதை நான் ஏற்றுக்கொள்ளட்டும், அதை நான் உட்கொள்ளட்டும். உட்கொண்டு உங்களுடைய ஆளுகையில் நான் வர விரும்புகிறேன். சோ அதை நீங்க செய்யும் போது அதோட சேர்த்து செய்ய வேண்டியது ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 அன்று இந்த ஆளுகையின் வார்த்தை இவர்கள் நோக்கி இன்று புறப்பட்டு வருவதாக. இதை இன்னும் பேசுவீராக. உங்கள்கிட்ட அன்றவர் இன்னும் பேசும். ஆளுகையின் வார்த்தை புறப்பட்டு வருவதாக. எது எதெல்லாம் எங்களை ஆளுகை செய்ய நினைக்கிறதோ, எது இதெல்லாம் எங்களை மேற்கொள்ள நினைக்கிறதோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவைகளை மேற்கொள்ள, ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தை இறங்குவதாக, எங்கள் இருதயத்தில் இறங்குவதாக. தேங்க்யூ. எங்கள் ஆவியிலிருந்து உள்ளே இறங்குவதாக. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இந்த சரீரத்துக்கு ரத்தத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இந்த சரீரத்தினாலும் ரத்தத்தினாலும் ஆளுகை செய்கிற ஆட்டுக்குட்டியாகிய உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆளுகை செய்கிற ஆட்டுக்குட்டியாகிய உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்தும். அதற்காக நன்றி செலுத்தும். எல்லாம் கர்த்தருடைய பந்தியில வந்தார். Thank you, Lord. Thank you, Lord. Renuka, can you hear me? Yes, Joshua. Yeah. Hallelujah. God says, take the blood. Take the blood. You will not just overcome, you will recover all. Amen. Take the blood. You will not just overcome, you will recover all. You will recover all. Amen. Hallelujah. 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 I declare, hallelujah, Isaiah 45:14 over you. Hallelujah. Hallelujah. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே விலங்கிடப்பட்டு நடந்து வந்து கர்த்தர் உன்னுடனே மாத்திரம் இருக்கிறார் என்றும் அவரை என்று தேவன் இல்லை என்றும் சொல்வார். தேங்க்யூ லார்ட். I speak a mighty wealth transfer over them. Hallelujah. Mighty wealth transfer over them. Also Micah 4 last verse. Hallelujah. Micah 4 last verse. Hallelujah. எதெல்லாம் அவங்க எழுதி வைத்து எதெல்லாம் வைத்து ஜெபிக்கிறார்களோ அதற்கான பலன் பூரணமாய் வரும். பூரணமாய் வரும். Hallelujah. Hallelujah. Thank you. Amen. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Lord is also sending healing angels to your house. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Whatever healing you need, physical, mental, emotional, financial, whatever you need, the angels will provide that. Hallelujah. Thank you, Lord. Amen. Amen. Thank you, Lord.
Thank you, Lord. Brother Santosh. கேக்குதா brother? பிரதர் அன்மியூட் பண்ணிக்கோங்க. Okay, I don't know. Okay, I'll just tell that. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Anything that rebels against your authority, anything that rebels against your authority, God is saying, take the blood, use the blood. The blood will put that to silence. Hallelujah. மோசஸ்க்கு இதை ரிபல் பண்ண ஃபேரோ. மோசஸ் சொல்ல ரிபல் பண்ணிட்டே இருந்தான். ரத்தத்தை எடுத்து போட்டாங்க நிலைக்காலில், மாம்சத்தை புசித்தாங்க. அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அந்த எதிர்ப்பை, அந்த ரிபலியனை அர்த்தம் பண்ணினார். God crushed the rebellion. Hallelujah. Anything that's rebelling against your authority, use the blood. Use the blood. Hallelujah. You will have victory. You will have victory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இந்த நாட்கள் ஜெயத்தின் நாட்களா இருப்பதா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தை. ரத்தத்தினாலே ஜெயத்தை எடுத்துக்கொள்ள உதவி செய்வீர். பெரிய காரியங்கள் செய்யும் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you so much, Dana. Thank you, Joshua. Thank you, brother. Thank you, James. Thank you, brother. Thank you. Thank you. Ending the meeting, people. Bye. Good night.